அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஒன்றிய கழக செயலாளரும் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உங்களை எல்லாம் நமது அமைச்சர் அவர்கள் இங்கே சந்தித்து நீண்ட நாளுக்கு பிறகு உங்களிடையே உரையாற்ற இருக்கின்றார்கள். வருகை தந்துள்ள தாய்மார்களும் பெரியோர்களும் கழக தோழர்களும் கொஞ்சம் அமைதி காத்து வருகின்ற பேச்சாளர்கள் என்ன கருத்து சொல்கிறார்கள் என்றை கொஞ்சம் அமைதியாக இருந்து கேட்க வேண்டும். உங்களை மீண்டும் ஒரு தடவை அன்போடு கேட்கிறவரை சத்தம் இல்லாமல் அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் கழகத் தலைவர் இந்த 72வது பிறந்த நாளில் இன்றைக்கு நமது தமிழகம் முழுக்க குறிப்பாக நமது அரியலூர் மாவட்டத்தில் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு கூட்டங்கள் நலத்திட்ட உதவிகள் எல்லாம் நடத்த சொல்லி அறிவுறுத்தினார்கள். அதுபோன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்கி இன்றைக்கு முதலில் நமது அரியலூர் மாவட்டத்திலேயே முதலில் இங்கே சிறப்பான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். பெரியவர் ஐயா அவருடைய கனவுகளை எல்லாம் நினைவாக்குகின்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நமது மாவட்ட வளர்ச்சிக்கும் இந்த போக்குவரத்து துறையிலும் சிறப்பாக பணியாற்றி இந்த பகுதி மக்களிடத்திலும் அதேபோல் நம்முடைய மாண்புமிகு முதல்வரிடத்திலும் ஒரு நல்ல அமைச்சர் என்ற பெயர் எடுத்து இன்றைக்கு போக்குவரத்து துறையில் பல்வேறு தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி இன்றைக்கு மாடலாக போக்குவரத்து பஸ்ஸை எல்லாம் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட மே மாதம் முதல் சென்னை மாநகரத்தில் 100 சொகுசு பேருந்து நகர பேருந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாமல் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 20 ஆண்டு கால செய்ய வேண்டிய சாதனைகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு 4 ஆண்டு காலங்களில் நம்முடைய திராவிட மாடல் அரசு செய்து இன்றைக்கி மக்களிடத்திலே ஒரு நல்ல பெயரெடுத்து சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இன்னும் வருகின்ற தை மாத பொங்கல் முடிந்து அடுத்த தேர்தல் வர இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் எல்லாம் எப்படி அந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை அகற்றுவதற்கு 2021 நீங்கள் எல்லாம் சிறப்பாக இந்த கூவத்தூர்
கிராமம், பக்கத்திலே அணிக்குறிச்சான் கிராமம் போன்ற, காட்டாத்தூர் போன்ற கிராமங்களெல்லாம் பெரும்பகுதியான வாக்குகளை பெற்று நமது ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்தீர்கள். அதேபோல் இன்றைக்கு நம்முடைய கழகத் தலைவர் தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன வாக்குறுதி தந்தார்களோ அதையெல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றி, வாக்குறுதி சொல்லாத வாக்குறுதிகளும் இன்றைக்கு நிறைவேற்றி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் இன்றைக்கு குறிப்பாக மகளிருக்கு, அது படித்த மாணவிகளிலிருந்து ஒரு நடுத்தர வயது தாய்மார்கள் முதல் வயதான முதியோர் முதல் இன்றைக்கு அனைவருக்கும் ஒரு நலத்திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிடைக்கின்ற வகையில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். எந்த ஆட்சியிலும் நீங்கள் எல்லாம் நினைத்து பார்க்க முடியாது. குறிப்பாக கடந்த காலங்களில் ஒரு வயதானவர் ஒரு முதியோர் தொகை வாங்க வேண்டுமென்றால் ஒரு 2000 3000 செலவு செய்து தான் அந்த தொகையை பெற்றார்கள். ஆனால் இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எந்த ஒரு சிறு செலவும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் பயன்பெறுகின்ற வகையில் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 2006 இங்கே ஆண்டிமடம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது அன்றைக்கும் ஒரு 5 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் இங்கே ஆண்டிமடம் பகுதிக்கு தொகுதிக்கு கொண்டு வந்து பல்வேறு அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தார்கள். பிறகு ஆட்சி மாற்றம் வந்தபொழுது 10 ஆண்டு காலத்தில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. ஆனால் இப்பொழுது அனைத்து கிராமங்களுக்கும் ஒரு தரமான தார் சாலை, சுகாதாரமான குடிநீர், இப்படி இந்த பள்ளிகள் எல்லாம் பாழடைந்து ஒரு வண்ணம் பூசாமல் கூட இருந்த நிலையில் இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் புதிய புதிய அரசு பள்ளி கட்டிடங்கள் எல்லாம் கட்டி இன்றைக்கி சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த ஆட்சிக்கு நீங்கள் எல்லாம் என்றைக்கும் வருகின்ற கடந்த முறை எப்படி ஆதரவு கொடுத்தீர்களோ அப்பொழுதும் இப்பொழுதும் ஆதரவு கொடுத்து இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழி காக்க, தமிழ் இனம் காக்க நீங்கள் எல்லாம் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை கூத்தூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் அண்ணன் இ. டேவிட் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியம் கூத்தூர் ஊராட்சியில் இன்றைய தினம் தமிழக முதல்வர் 72வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு கூத்தூர் ஊராட்சியிலே இந்நிகழ்ச்சியை நடத்திட அனுமதி வழங்கிய மாவட்ட கழகத்திற்கும் ஒன்றிய கழகத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தலைமையேற்று இருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் ஆற்றல்மிகு சகோதரர் கலியபெருமாள் அவர்களே மற்றும் ஒன்றிய அவைத்தலைவர் க. பாலு அவர்களே, இபிஆர் செந்தில்குமார் அவர்களே, பே. கென்னடி அவர்களே, அன்பளி முத்துக்குமார் அவர்களே, கிரேஸ் சுப்பிரமணியன் அவர்களே, தனசேகர் அவர்களே, இளம் சிவமுத்து அவர்களே, இங்கே சிறப்பாக உரையாற்ற இருக்கின்ற சகோதரி புதுக்கோட்டை விஜயா அவர்களே, மாண்புமிகு எங்களுடைய பாசக்கூடிய சகோதரர் போக்குவரத்து துறை அமைச்சர் இங்கே சிறப்புரையாற்ற இருக்கின்ற அவர்களையும் மற்றும் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் கூத்தூர் ஊராட்சியின் சார்பாக வருக வருக என்று உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். மேலும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற இளம் பேச்சாளர் மோகன் அவர்களையும் சுபாஷ் சந்திரசேகர சகோதரர் அவர்களையும் மற்றும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் காசோகா கண்ணன் அவர்களையும் கலா சுந்தரமூர்த்தி அவர்களையும் தர்மதுரை சகோதரர் அவர்களையும் கேசி லூயி கதரன் நம்முடைய சகோதரர் அவர்களையும் பானுமதி ராஜேந்திரன் அவர்களையும் ரவிக்குமார் அவர்களையும்
மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிருக்கின்ற சிறப்பு நிகழ்ச்சியாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடன் ஒத்துழைப்பு தந்த கேசி தங்கராசு அவர்களே, ராணி அவர்களே, பால அருள்தாஸ் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, இளவரசன் அவர்களே, கா சேகர் அவர்களே, டிஎம்டி அறிவழகன் அவர்களே, மு கருணாநிதி அவர்களே, மு தமிழழகி அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக துணை அமைப்பாளர்கள், ஒன்றிய கழக துணை அமைப்பாளர்கள் மற்றும் இந்நிகழ்விலே கலந்து கொண்டு 2 நாளாக சிரமப்படாமல் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு ஆவண செய்த கழக முன்னோடிகள் அனைவரையும் இங்கு நன்றியுரை கூற இருக்கின்ற சகோதரர் சேவியர் சஞ்சய்குமார் அவர்களையும் கூத்தூர் ஊராட்சியின் சார்பில் இந்த கூட்டத்தின் வரவேற்புரையாளர் என்ற முறையில் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரை ஆற்றல்மிகு ஒன்றிய கழக செயலாளர் ஆர்கே என்கிற கலைபெருமாள் அவர்கள். எங்களை எல்லாம் இந்த மேடையிலே அமர வைத்து மேலிருந்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் ஐயா எஸ்எஸ் அவர்களை வழங்கி இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம். அரியலூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆண்டிமடம் தெற்கு ஒன்றியம் கூவத்தூர் ஊராட்சியில் திராவிட மாடலின் 22வது பிறந்தநாள் பொதுக்கூட்ட விழா. இந்த கூட்டம் தமிழ்நாடு வாழ வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு வழங்க புறக்கணித்த போது பதிலுக்கு அவர்களை பார்த்து, நாங்கள் உங்களுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாமல் இருக்க ஒரு நொடி போதாது என துணிவோடு உரைத்து பேசி இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழும் நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் அவர்கள் பணத்தை காட்டி இந்தி திணிப்பை செய்ய முயலும் ஒன்றிய அரசின் நயவஞ்சகத்தனத்திற்கு ஏமாறாத நாடு நம் தமிழ்நாடு. 2000 கோடி அல்ல 10,000 கோடி தந்தாலும் எங்கள் தமிழ் மொழிதான் முக்கியம் என தமிழ்நாட்டில் தனித்துவ குணத்தோடு தமிழ்நாட்டை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும் நம் தலைவர் அவரின் வழியில் தமிழ்நாடு இளைஞர்களை தடம் மாறாமல் திராவிட இயக்க சித்தாந்தத்தில் புடம் போட்டு ஈட்டி முனையாக கூர்த்தீட்டி தயார்படுத்தி திராவிட இளம் தலைவர் திராவிட இயக்கத்தின் நிகழ்கால கையிருப்பு கொள்கையிலே உறுதி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் முதல் தளபதி அவர்களின் உணர்வாக இன்று வாழ்ந்து வருகின்ற நமது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் ஆவார். அவரின் வழியில் அமைச்சர் பொறுப்புகளிடமே திருப்பி வழங்க வேண்டும் என்று அனுமதி பெற்று தந்தவர். ஜெயங்கொண்டம் பகுதியிலே வசிக்கும் மக்களின் சமூக முன்னேற்றத்திற்காக சிப்காட் தொழிற்சாலையை கொண்டு வந்து மக்களின் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொண்டு வர துடித்து கொண்டிருப்பவர். அத்தோடு மட்டுமில்லாமல் அந்த சிப்காட் தொழிற்சாலையிலே வர இருக்கும் காலனி தொழிற்சாலையில் 85% பெண்களையே வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்து அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். பேருந்து போக்குவரத்து துறையிலே பல புரட்சிகளை செய்து கொண்டிருக்கும் புரட்சி நாயகன் இப்படி எண்ணற்ற பணிகளை செய்துவிட்டு அமைதியாக மக்களின் கழகப்பணி செய்து கொண்டிருக்கிறார். நிறைக்குளம் தழும்பாது என்பதற்கு உதாரணமாக திகழ்பவர். தனக்கு எவ்வளவுதான் முக்கியமான அரசு அலுவல் பணிகள் இருந்தாலும் நேரம் காலம் பார்க்காது எங்களை கழகப்பணி ஆற்றிட அறிவுரை வழங்கி வாழ்த்தி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சர் ஐயா எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்கள். அதிக பேசிட நேரமில்லை. நீங்கள் இட்ட பணி எதுவாயினும் அதை கண்ணும் கருத்துமாய் செய்து முடிக்க காத்திருக்கிறோம். உங்கள் இளைஞர் பட்டாளம் உங்களுக்கும் பின்னால். இந்த ஜெயங்கொண்டம் தொகுதியில் திமுகவின் வெற்றிக்காக நாங்கள் அனைவரும் உங்கள் பக்கம் நின்று அயராது பாடுபடுவோம் என்று கூறி இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் அனைத்து கிளைக்கழக நண்பர்களுக்கும், PLA2க்கும், கூத்தூர் கிராமத்தை சேர்ந்த அனைத்து கிளைக்கழக செயலாளர்களுக்கும், கூவத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும்,
என்னோடு 2 நாட்களாக இரவு பகல் பாராமல் இருந்து பணியாற்றிய ஒன்றிய கழக நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி, என்னாலும் நமது மண்ணின் மைந்தர் அமைச்சர் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர் அக்கா கலா சுந்தரமூர்த்தி அவர்கள் சிறப்புரை வழங்குவார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களாம் இப்போ எதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? தெரியுமா? சொல்லுங்க. தளபதியோடைய 72வது பிறந்தநாள் விழா. அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்களேன் உங்க வாயால. சத்தமா சொல்லுங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. அரியலூர் மாவட்ட திமுக சார்பில் நடந்து கொண்டு இருக்கும் இந்த கூட்டம்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய ஒரு அரை மாநாடு மாதிரி இருக்குது. இந்த மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கலியபெருமாள் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் டேவிட் அவர்களுக்கும், செந்தில்குமார் அவர்களுக்கும், தனசேகரன் அவர்களுக்கும், கென்னடி அவர்களுக்கும், சிவமுத்து அவர்களுக்கும், அன்பழகி முத்துக்குமாரன் அவர்களுக்கும், சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இங்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் அன்பு சகோதரி விஜயா தலைமை கழக பேச்சாளர் அவர்களுக்கும், தர்மதுரை அவர்களுக்கும், லூயி கதிரவன் அவர்களுக்கும், சகோதரி பானுமதி அவர்களுக்கும், மேலிட ஒன்றிய மேற்பார்வையாளர் ரவிக்குமார் அவர்களுக்கும், பேர் நிறையா இருக்குது இருந்தாலும், மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு சிறப்பு சேர்த்த கிளைக்கழக செயலாளர்கள், கழக தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த மகிழ்ச்சி கலந்த மாலை வணக்கத்தை கூறி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு சலுகையுமே கொடுக்கல இல்லையா? தளபதி அவர்கள் அறிவிச்சிருக்காரு, நாளைக்கு கூட நாங்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். அது மக்களுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் தான். தளபதி எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட மக்களுடைய பிரச்சனை தான் முன்னிறுத்தி இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த 100 நாள் வேலை, இங்கே 100 நாள் வேலை நிறையா பேர் செய்வீங்கள்ல, அது கிடைக்கல. அது மாநில அரசு, நம்ம அரசு தப்பு இல்லை, மத்திய அரசு அதுக்கு ஒரு நிதி கொடுக்கணும், அது கொடுக்கல. அதை நம்ம கேட்டுட்ருக்கோம், நிதி கொடுங்க, இந்த 100 நாள் வேலையை கொடுங்கன்னு. அதுக்கு கூட நாளைக்கு நம்ம ஒரு போராட்டம் நடத்தி தான் நம்ம கேட்டு வாங்க போகிறோம். இப்படி எதுக்கு எடுத்தாலும் நம்ம போராடி தான் நம்மளுடைய சலுகைகளையும் நம்ம பெற வேண்டியது இருக்குது. நம்மளாம் முன்னாடி கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், வெள்ளைக்காரன் ஆண்ட காலத்தில். அப்போ வெள்ளைக்காரனுக்கு நம்ம கப்பம் கட்டணும்ல, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம நம்மளுடைய வரிப்பணத்தை நம்ம மத்திய அரசுக்கு கட்டுறோம். ஆனால் அவங்க நமக்கு திருப்பி தர மாட்டேன்றாங்க. வெள்ளைக்கான காலத்துலேயும் இது இருந்துச்சு. அப்போ அது ஒரு அடக்குமுறை. அது ஒரு அண்டைய நாடு நம்ம நாட்டை கைப்பற்றி நம்மக்கிட்ட வரி வசூல் பண்ணால், அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவங்க மத்திய அரசு பண்ணிகிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட வாங்குற வரியை நமக்கு கொடுக்கறது கிடையாது. அந்த வரி நமக்கு கொடுத்தாலே நம்ம நிறையா, தளபதி அவர்கள் மக்களுக்காக நிறையா திட்டங்கள் வச்சிருக்காரு, செய்வார். நம்மக்கிட்ட நிதி பற்றாக்குறை. மத்திய அரசு என்ன செய்யுது, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வச்சுக்குது. நம்ம தமிழ்நாட்டை ஒண்டி வஞ்சிக்குது. காரணம் என்னன்னா, ஹிந்தி கற்றுக்கணும்,
அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஹிந்தி கற்றுக்க முடியுமா? உலகம் ஃபுல்லாக யார் வேலை செய்கிறான்னு பார்த்தா தமிழை தான் வேலை செய்கிறான். நம்ம ரெண்டே மொழி தமிழ் ஆங்கிலம் கற்றுருக்கோம். ஆங்கிலம் வந்து உலகம் ஃபுல்லாக நம்ம பேசலாம். இன்னைக்கு நம்ம தமிழை வந்து இல்லாத நாடே கிடையாது, இல்லாத துறையே கிடையாது. அந்த மாதிரி இன்னைக்கு உயர்ந்து வானம் எட்டு அளவுக்கு உயர்ந்திருக்க ஒரே யாருன்னா தமிழன் தான். இப்போ ஒரு அம்மா கூட சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க கூட தமிழை பூர்வீகமாக கொண்டவர்கள் தான். அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து இப்போ நம்மளாம் இவ்வளோ வெளிச்சத்தில் இருக்கோம்ல. நீங்கள் இப்படி கடந்துட்டிங்கன்னா அடுத்த மாநிலம் பீகார் இந்த மாதிரிலாம் போயிட்டீங்கன்னா லைட்டே கிடையாது. அங்கெல்லாம் ஒரே இருட்டு, தண்ணி கிடையாது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டரு 3 கிலோமீட்டர் பெண்கள் போய் தண்ணி தூக்கிட்டு வரணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு அண்டை மாநிலத்திலேருந்து சென்னையில் வந்து வேலை செய்கிற ஒரு பெண்ணை கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்க எவ்வளோ இடத்துல வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க, ஐடி துறையை சேர்ந்தவங்க. அவங்க கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு சென்னை தான் பாதுகாப்பான ஒரு இடம், தமிழ்நாடு தான் எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம்ன்றாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் அவருக்கு இந்த பிறந்தநாள் விழாவை வந்து இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாரு. ஆனாலும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவருடைய சந்தோஷத்தாவது கொண்டாடுறோம். தளபதி அவர் உங்களுக்கெல்லாம் நிறையா செய்ய முடியலைன்னு வருத்தத்தில் இருக்கார். நம்ம வந்து தளபதி அவர்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல, நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல. அதனால நம்ம அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம். நீங்கள் எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம குழந்தைங்க வந்து நல்லா படிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து தமிழக அரசு. இது கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள்லேருந்து கூட நம்ம நிறைய எடுத்துக்கலாம். ஒரு 108 ஆம்புலன்ஸு எல்லா மாநிலமும் வியந்து பார்த்த ஒரு நிகழ்வு. தளபதியுடைய அப்பா கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் 108 ஆம்புலன்ஸு. ஏன்னா நீங்களாம் கிராமப்புறத்தில் இருக்கீங்க, நாங்களாம் டவுனில் இருக்கோம், பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம். உங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். 108 ஆம்புலன்ஸ் நிறைய பேர் பயன்படுத்தியிருக்கீங்களா இல்லையா? 108 ஆம்புலன்ஸு ஃபோன் பண்ணி 1/4 மணி நேரத்தில் நம்ம இடத்துக்கு வந்துடும். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம இந்த திட்டங்களெல்லாம் யார் கொண்டு வந்தா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் வந்து செய்தி கண்டிப்பாக கேட்கணும். நாட்டு நடப்பை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண்களும் நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இந்த எலெக்ஷனோட தீர்வே இருக்குது. நீங்கள் அதை போடுற ஓட்டு தான். நீங்கள் தான் உங்கள் வீட்டில் சொல்லி, உங்கள் கணவர்கிட்ட சொல்லி 2026 வரும், 2026 நீங்கள் தளபதியை மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக்கணும். அப்போ தான் நம்ம ஒன்றும் இல்லை, இந்த தமிழ்நாடு விடிவு காலம் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் வந்து ரொம்ப இருண்ட வாழ்க்கைக்கு நம்ம மீண்டும் போயிடுவோம். சொல்லி நீங்களாம் மறுபடியும் உங்ககிட்ட தளபதிக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லி உங்களுடைய சார்பாகவும் நான் சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சட்டத்திட்ட திருத்தக்குழு இணை செயலாளர் அண்ணன் சுபாஷ் சந்திரசேகர் அவர்கள் உரை வழங்குவார். மன்னிக்கவும். அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காசோகா கண்ணன் அவர்கள் சிறப்புரை வழங்குவார். அரியலூர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் ஆண்டிமடம் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பிலும் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியாருடைய 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் இரா கலியபெருமாள் அவர்களே, வரவேற்பாற்றிருக்கின்ற ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் அண்ணன் இ டேவிட் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் சகோதரர் கா பாலு அவர்களே, இபிஆர் செந்தில்குமார் அவர்களே, போ கென்னடி அவர்களே, அன்பழகி முத்துக்குமரன் அவர்களே, கே சுப்பிரமணியன் அவர்களே, பே தனசேகரன் அவர்களே, இள சிவமுத்து அவர்களே, சிறப்புரையாற்ற வருகின்ற கழகத்தினுடைய மூத்த சொற்பொழிவாளர் அருமை சகோதரி புதுக்கோட்டை விஜயா அவர்களே, சிறப்புரையாற்ற இருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் மாவட்ட கழக செயலாளர் தமிழ்நாடு அரசின் போக்குவரத்துறை அமைச்சர்
அண்ணன் எஸ் சிவசங்கர் அவர்களே, கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் அருமை சகோதரர் மோகன் அவர்களே, உரையாற்ற இருக்கின்ற கழகத்தினுடைய சட்டத்திட்ட திருத்தக்குழுடைய இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சுபாஷ் சந்திரசேகர் அவர்களே, உரையாற்றி இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியுடைய மேற்பார்வையாளர் திருமதி கலா சுந்தரமூர்த்தி அவர்களே, மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் அண்ணன் தர்மதுரை அவர்களே, மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் சகோதரர் KC லூயி கதிரவன் அவர்களே, மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பானுமதி ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட மேலிட ஒன்றியத்தினுடைய பார்வையாளர் சகோதரர் ரவிக்குமார் அவர்களே, பல்வேறு அணிகளுடைய மாவட்ட துணை அமைப்பாளர்களே, உள்ளாட்சி மன்றத்தினுடைய முன்னாள் உள்ளாட்சி மன்றத்தினுடைய பிரதிநிதிகளே, ஒன்றிய அணிகளுடைய நிர்வாகிகளே, கழகத்தினுடைய முன்னோடிகளே, பிறந்தலாக வருகின்றிருக்கின்ற தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, இறுதியிலே நன்றியுரை கூற இருக்கின்ற மாவட்ட பிரதிநிதி அருமை சகோதரர் சேவியர் சஞ்சீவி குமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டிமடம் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த கூட்டம், இது கூட்டமா அல்லது மாநாடா என்கின்ற அளவிற்கு மிக சிறப்பாக நம்முடைய நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தலைவருடைய 72வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். இங்கே எல்லோரும் பிறந்தவர்களாக கூடியிருக்கிறீர்கள். நம்முடைய சகோதரி கலா சுந்தரமூர்த்தி அவர்கள் இங்கே இருக்கின்ற எல்லோரையும் பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. எல்லாம் மகிழ்ச்சியாக நல்லா இருக்குங்கிறீங்க. நானும் கேட்குறேன், நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கீங்களான்னு திமுக காரன் தான் உங்களை கேட்க முடியும். தமிழ்நாட்டில் இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்காரனையும் ஒரு காலத்திலையும் கேட்க முடியாது. ஏன்னா இந்த இயக்கம் பதவிக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இல்லை, மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் நமக்கு அவர் பொறுப்பேற்ற நாள் முதல் இன்றைக்கு வரை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, நம்முடைய மாவட்டத்திற்கும் நம்முடைய தொகுதிக்கும் நமக்கு கிடைச்ச முதல் சாதனை என்ன தெரியுமா? இதுவரை நம்முடைய மாவட்டத்தில் இல்லாத வரலாறு. இந்த பின்தங்கிய மாவட்டத்தில் நம்முடைய அண்ணன் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தார் பாருங்க, அதுதான் முதல் வரலாறு இந்த மண்ணுக்கு. அதே போன்று இங்கே ஒன்றிய செயலாளர் குறிப்பிட்டு சொன்னார், நீண்ட கால போராட்டம். என்னுடைய தந்தையார் காசோகா, இப்போ மறைந்த பெரியவர் அமைச்சருடைய தந்தையார் ஐயா SS அவர்கள் எல்லாரும் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் கூட பேசி ஜெயங்கொண்டம் நிலக்கரி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அது முடியாமல் போனது. அந்த திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று போராடினார்கள். ஒன்றும் நடக்கல. ஜெயலலிதா முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், OPS முதலமைச்சர், ஒன்றும் நடக்கல. அதுவும் பாருங்க, தலைவர் கலைஞருடைய பிள்ளை தளபதியார் வந்து தான் அந்த திட்டத்தை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று யாரும் போராடாமலே நம்ம மக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அந்த திட்டத்தை முடிவு கொண்டு வந்து 8374 ஏக்கர் நிலங்களை விவசாயிகளிடத்திலே திரும்ப ஒப்படைத்த வரலாறு இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் நடந்திருக்கிறது. இந்தியாவில் அரசாங்கம் ஒரு நிலத்தை எடுத்தால் திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. இழப்பீட்டு தொகையும் திரும்ப பெறாமல் திருப்ப கொடுத்த வரலாறு நம்முடைய ஆட்சியிலே நம்முடைய பகுதி மக்களுக்கு அது நடந்திருக்கிறது. இந்த ரோடை பார்க்குறோம். ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? இங்கேருந்து ஜெயங்கொண்டத்துலேருந்து விருதாச்சலம் போகணுன்னா 1.5 மணி நேரம் ஆகும். அது வழியில் பொத்து பொத்துன்னு உழுந்து எழுந்துச்சு போகணும். இன்றைக்கி பாருங்கள், வண்டியெல்லாம் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. இந்த சாலை ஏறத்தாழ 190 கோடி ரூபாயில் 4 வழிச்சாலையாக இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் போட்டு தரப்பட்டிருக்கிறது. நம்ம ஒன்றிய குறிப்பிட்டு சொன்னார் பாருங்க, காலனி தொழிற்சாலை. நம்முடைய அமைச்சர் அண்ணன் எஸ் சிவசங்கர் அவர்களும் நானும் பல முறை நம்முடைய முதலமைச்சரை, அமைச்சர் பெருமக்களை சந்தித்து இந்த தொகுதியிலே படித்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு ஒரு தொழிற்சாலை வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சோம். அந்த கோரிக்கையை ஏற்று 1000 கோடி ரூபாயில் இன்றைக்கு காலனி தொழிற்சாலையை ஜெயங்கொண்டம் மகிமைபுரத்திலே நம்முடைய முதலமைச்சர் வந்து நவம்பர் 15ஆம் தேதி துவங்கி வைத்திருக்கிறார். 15,000 பேருக்கு அதிலே வேலை வாய்ப்பு இப்போது பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு அந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வருகிற போது 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பை இங்கே வழங்க இருக்கிறார். மிகப்பெரிய சாதனை இது. ஜெயங்கொண்டம் தொகுதியில் இதுவரையிலே ஒரு தொழிற்சாலை கூட கிடையாது. ஒரு அரசாங்க சார்பில் எந்த திட்டமும் இல்லை. அதை நமக்கு வழங்கி இருக்கிறார். அதே போல்தான் அருங்காட்சியகம் 22 கோடி ரூபாயில் நம்முடைய மாமன்னன் ராஜேந்திர சோழன் வரலாற்றை போற்றுகின்ற விதத்தில் ஒரு அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். ஜெயங்கொண்டம் மருத்துவமனை இன்றைக்கு மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரவு தந்திருக்கிறார். 30 கோடி ரூபாயில் மிகப்பெரிய கட்டடம். இன்னும் 2 மாதத்தில் நம்முடைய முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார்.
அதே மாதிரி ஜெயங்கொண்டம் அரசு கலைக்கல்லூரி நாளைக்கு முதல் பட்டமளிப்பு விழா நம்முடைய அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்க இருக்கிறார். அதற்கு மிகப்பெரிய கட்டடம் சின்ன வளையம் அருகாமையிலே 16 கோடி ரூபாயில் ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ எண்ணற்ற சாதனைகள். ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க? இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை தேர்தல் வாக்குறுதியிலே முதலமைச்சர் சொன்னார், தமிழ்நாட்டில் 1,15,00,000 குடும்பங்களுக்கு இன்றைக்கு மகளிர் உரிமை தொகையை வழங்கி ஆட்சி திமுக ஆட்சி. இன்னைக்கு நம்ம பார்த்து காப்பி அடிச்சு தான் இன்னைக்கு வட மாநிலங்கள் பல மாநிலங்களிலே அந்த திட்டத்தை இன்னைக்கு செயல்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். அது மாதிரி காலை உணவு திட்டம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நம்ம தலைவர் தான் தொடங்கி வைத்திருக்கிறார். இவ்வளோ சாதனையை சொல்கிறோம், வேதனையும் சொல்லணும் இல்லையா? இதை சொன்னாங்க அம்மா நாளைக்கு போராட்டம் நடத்துகிற காலில். என்ன கொடுமை தெரியுமா? ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து இவ்வளோ சாதனைகளை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற நாம் ஒரு ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து போராடி கேட்கக்கூடிய நிலைமையும் தலையெழுத்து நமக்கு இருக்கு பாருங்க. 100 நாள் வேலை நடக்குதா? நடக்கல. காரணம் யார் தெரியுமா? மாமா மோடி இருக்கார்ல டெல்லியில். அந்த மாமா 4000 கோடி ரூபாய் பணத்தை தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டி நிறுத்தி விட்டார். நாளை காலையில் போராட்டம் நடத்துகிறோம். ஆளுங்கட்சியாக இருந்து எங்கேயாவது போராடுவாங்களா? ஏன் போராடுறோம்? மக்களுக்காக போராடுகிறோம், உங்களுக்காக போராடுகிறோம். அதே மாதிரி தான் சொன்னாங்க மும்மொழி கொள்கை, கல்வி தொகை படிக்கிற நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பணத்தை கொடுறான்னா 2000 கோடி ரூபாய் பணத்தை நிறுத்தி வச்சுட்டான். அதுதான் முதலமைச்சர் சொன்னார், நீ 2000 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தாலும் எங்கள் பிள்ளைங்க ஹிந்தி படிக்காது, நாங்கள் தமிழும் ஆங்கிலத்திலும் படிக்கிறோம், உலகம் முழுக்க வேலைக்கு போகிறோம், போடா நாங்கள் என்ன பானிபூரி விற்க டெல்லிக்கு அப்போ போகிறோம், ஹிந்தி தெரிஞ்சுக்க, அது தேவையில்லைன்னு சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர். நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த முதலமைச்சர் இருக்கிறதுனால தான் இவ்வளோ திட்டங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்முடைய மண்ணுக்கு இவ்வளோ பெரிய பெருமைகளை நம்முடைய முதலமைச்சர் சேர்த்திருக்கிறார். இதை விட வேற ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சி இருக்கா? என்ன சொல்கிறோம், துணிஞ்சு சொல்கிறோம், தைரியமாக சொல்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பயனாளி, ஒவ்வொருவரும் பயனடைந்து கொண்டிருக்கிறார். கலைஞர் கனவு இல்லை நினச்சி பார்த்தோம்மா 3.5 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி தருது அரசாங்கம். கலைஞர் அதை செயல்படுத்த தொடங்கினார். ஆட்சி போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஆண்டுக்கு 1 லட்சம் கான்கிரீட் வீடுகளை நமக்கு தர்றார். ஒரு ஏழை குடிசையில் இருக்கக்கூடாது, குடிசை இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கணும் திட்டத்தார். இப்படி ஒன்றா நமக்கு பார்த்து பார்த்து செய்கிற முதலமைச்சர் அவர் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். அடுத்து சொல்றாங்க, இப்போ விரைவில் இன்னும் 1 ஆண்டு இருக்கு தேர்தல். இப்போ பாருங்க புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டான். இந்த நடிகர் விஜய் இன்னைக்கு கூட பேசியிருக்கிறார். அவர் முதலமைச்சருக்கு தைரியம் இல்லை. நேற்றுக்கு சட்டமன்றத்தில் ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றோம், முந்தா நாளும் தீர்மானம் நிறைவேற்றோம். நாங்கள் தொகுதி வரையறை செய்யக்கூடாது தீர்மானம் நிறைவேற்றார். யார் பயப்படுறா? அவன் சொல்கிறான், என்னமோ பேசுகிறான் ஐயா தலைவர் கலைஞர் என் உயிரினும் மேலான உடன்பிறப்பே, நான் நம்மளை எல்லாம் கூட பிறந்தவங்களா சொன்னார். அவன் நடிகர் விஜய் என்ன சொல்கிறான் பாருங்க, என் நெஞ்சில் குடியிருக்கான். அவன் நெஞ்சில் திரிசா குடியிருக்கா, அவன் கட்சி தொண்டன் குடியிருக்கானான்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியா. அவன் சொல்கிறான், அவெல்லாம் இன்னைக்கு திமுகவை பார்த்து பேசுகிறான். போட்டி டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்குமா. எவ்வளோ அவன் நோட்டாகிட்ட போய் போட்டி போடணும், அவன் நம்மகிட்ட போட்டி போடுறானா? நல்லா இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் தொடர வேண்டும். இந்த ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். முதலமைச்சருடைய கோரிக்கை ஒன்று தான், வர்ற தேர்தலில் 200 இடங்களை நாம் வெல்லுவோம் என்று சொல்லியிருக்கிறார். 200 234 இடங்களையும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெற்றுத்தர வேண்டும். இந்த தொகுதி மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும், நம்முடைய அமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டு, இப்படிப்பட்ட முதலமைச்சர் 100 ஆண்டுகளை கடந்தும் வாழ வேண்டும். இந்த தமிழ் சமுதாயம் நல்லா இருக்குன்னா அவர் 100 வருஷம் கண்டிப்பாக வாழணும். அவர் தான் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாதுகாவலர். அவர் வாழ்க வாழ்க வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சட்டத்திட்ட திருத்தக்குழு இணை செயலாளர் அண்ணன் சுபாஷ் சந்திரசேகர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். அன்பார்ந்த எழுச்சி மிகுந்த நம் அருமை தலைவர், தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் தளபதி அவருடைய 72வது பிறந்தநாள் விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய அருமை சகோதரர் ஆர்கே அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டு
இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு உந்துதலாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சோழர் மாண்புமிகு எஸ் சிவசங்கர் அவர்களே, அனைவரையும் வரவேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊராட்சியினுடைய மேனாள் தலைவர் அன்பு சகோதரர் டேவிட் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை வைக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய நிர்வாக பெருமக்கள் அன்பிற்குரிய பால் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, கென்னடி அவர்களே, அன்பழகி முத்துக்குமாரன் அவர்களே, கிரிய சுப்பிரமணியன் அவர்களே, தனசேகர் அவர்களே, இல சிவமுத்து அவர்களே, தன்னுடைய பள்ளி பருவத்தில் இருந்து இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை அவர் பாதம் படாத ஊராட்சிகளே இல்லை என்று கூறலாம். அந்த அளவிற்கு எல்லா பகுதிகளுக்கும் பயணம் செய்து இயக்கத்தினுடைய கொள்கைகளை உயர்த்தி பிடித்து இன்றைக்கும் இந்த ஒளிபெருக்கின் வாயிலாக தளபதியினுடைய குரலை பிரதிபலிப்பதே தனது கடமை என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரியார் புதுக்கோட்டை விஜயா அவர்களே, உரையாற்ற இருக்கின்ற இளம் சொற்பொழிவாளர் அன்பு தம்பி மோகன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் பாசத்துக்குரிய அருமை சகோதரர் காசோகா கண்ணன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சட்டப்பேரவையினுடைய தலைமை கழக பார்வையாளர், தொகுதி பார்வையாளர் அருமை சகோதரியார் கள்ளக்குறிச்சி மாவட்ட மகளிரினுடைய அமைப்பாளர் கலா சுந்தரமூர்த்தி அவர்களே, அன்பிற்குரிய மாவட்ட விவசாய அமைப்பாளர் தருமபுரி அவர்களே, மாவட்ட பொறியாளர் அமைப்பாளர் அருமை சகோதரர் கேசி லூயி கதிரவன் அவர்களே, மாவட்ட மகளிர் இணைப்பாளர் சகோதரி பானுமதி ராஜேந்திரன் அவர்களே, பல்வேறு அணியினைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாக பெருமக்களே, ஊராட்சி மன்ற பிரதிநிதிகளே, ஒன்றிய அணியினுடைய நிர்வாக பெருமக்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற மேனாள் ஒன்றிய குழுவினுடைய உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் சேவியர் சஞ்சீவ்குமார் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசுகின்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களானாலும் சரி, அதற்கு முன்பு பேசிய தோழர்களானாலும் சரி, எப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் இந்த இயக்கம், இந்த ஆட்சி இந்த மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் எடுத்து கூறினார்கள். அதிலும் குறிப்பாக நமது சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியிலே, இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே இந்த விழா நாயகனாக இருக்கக்கூடிய நம்முடைய அருமை முதல்வர் அவர்கள் எப்படிப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி இருக்கின்றார், இந்த தொகுதியிலே முன்னேற்றம் பெற வேண்டும், நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திட வேண்டும் என்பதற்கெல்லாம் எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் வழங்கியிருக்கிறார் என்பதை அடுக்கடுக்காக எடுத்து கூறினார். சற்றேறக்குறைய 45 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்திலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். நான் பல அரசுகளை பார்த்திருக்கின்றோம், பல காலகட்டங்களை கடந்து வந்திருக்கின்றோம். ஆனால் சுற்றி சுற்றி பார்த்தால் கூட இந்த முந்திரிக்காடு மிக மிக பிற்படுத்தப்பட்ட இந்த பகுதி பெரிய அளவிலே இந்த ஆட்சி காலத்திலே முன்னேற்றத்தை நாம் கண்டதில்லை, குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டதில்லை. ஆனால் தயவு செய்து இங்கே வந்திருக்கின்றவர்களெல்லாம் தங்கள் சிந்தையிலே ஒரு கருத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த மாடல் ஆட்சி இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் பொறுப்பினை ஏற்றதற்கு பிறகு நம்முடைய அருமை தலைவர் தளபதியுடைய ஆட்சியிலே நம்முடைய ஜெயங்கொண்டம் தொகுதி, இந்த அரியலூர் மாவட்டம் பெற்றிருக்கின்ற வளர்ச்சி, அதிலும் குறிப்பாக நம்ம ஜெயங்கொண்டம் தொகுதி பெற்றிருக்கிற வளர்ச்சி என்பது வரலாற்று சிறப்புமிக்க முயற்சி என்பதை எவரும் மறுத்துவிட முடியாது. நல்லா நினைச்சுப்போம். 8000 ஏக்கர் யார் யாரும் நம்மளை விமர்சனம் பண்றாங்க, என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க, தலைவர் ஏகடிம் குடுகளெல்லாம் கூட இருக்கிறாங்க. ஆனால் 8000 ஏக்கர் நாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு அரசாங்கத்தில் ஒப்படைத்து விட்டோம். அதற்கான பண பலன்களையும் பெற்றுவிட்டோம். அந்த பணப்பலன்களை கொண்டு பல்வேறு முறையில் முதலீடுகள் செய்து பல வளர்ச்சிகளையும் பெற்றிருக்கின்றோம். ஆனால் எந்த ஆட்சியிலுமே, எப்படி சட்டமன்ற உறுப்பினர் கூட எந்த ஆட்சியிலுமே
எந்த காலகட்டத்திலுமே எவருமே செய்யாத சாதனையாக இந்த மக்கள் இன்னும் வளம் பெற வேண்டும். பயனற்று போய் அந்த நிலங்கள் முடங்கி போய்விடக்கூடாது. மீண்டும் உரிய இடத்திலே ஒப்படைப்போம் என்று சொல்லி இந்த சமுதாயத்திலே மிக மிக அழுந்தி கிடக்கின்ற மக்களுக்கு 8000 ஏக்கர் அந்த நிலங்களை திருப்பி வழங்கியவர் நம்முடைய முதல் இந்த விழாவின் நாயகன் நான் தளபதி. மறுக்க முடியாது, எண்ணி பார்க்க வேண்டும். சாதாரண சாதனை அல்ல. எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம். இன்னைக்கு நாளைய தினம் போராட இருக்கின்றோம் சொன்னார்கள் விளக்கமாக அருமை சகோதரி கலாசுந்தரமூர்த்தி அவர்கள் கூட. இன்னைக்கு மொழிக்காக போராடுகின்றோம். நம்முடைய வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்கான எத்தனை திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்தியாவில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள், எத்தனையோ முதலமைச்சர்கள். ஆனால் எண்ணி பார்க்க வேண்டும். நான் பார்க்கிறேன், அவர் அருகில் இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றவன். பல்வேறு பயணங்களை அவரோடு பயணப்போக்கூடிய வாய்ப்பினை பெற்றவன். எந்த அளவிற்கு உழைப்பை மூலதனமாக கொண்டு ஒரு தலைவருடைய பிள்ளையாக இருக்கலாம், திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவருடைய பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய சுய முயற்சியாக ஒரு இயக்கத்தினுடைய அணியை கட்டமைத்து அந்த அணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு நாடு முழுவதும், நான் சொன்னேன் அல்லவா இந்த அருமை சகோதரியை, அதைவிட கடந்து அவர் பாதம் படாத பகுதியே கிடையாது. ஆண்டிமடத்திற்கு எத்தனை முறை வந்திருக்கின்றார், ஜெயங்கொண்ட நகருக்கு எத்தனை முறை பயணம் செய்திருக்கின்றார், ஒவ்வொரு குக்கிராமங்களுக்கும் வந்து கொடியேற்று நிகழ்ச்சியில் எத்தனை நம் நெஞ்சிலே வாழ்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் SS அவர்கள் எத்தனை முறை அவர் அழைத்து வந்து நிகழ்ச்சியில் நடத்தியிருக்கின்றார். இப்படியெல்லாம் உழைத்த உழைப்பு தான் இன்றைக்கு அவர் உயரத்தில் அமர்த்தியிருக்கின்றது. அந்த உயரத்தில் இருக்கின்ற தலைவர் தான் நம்மை காப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரே நம்முடைய கையிருப்பு. தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். எவர் எப்படி கூறலாம். இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்க வசனங்களை பேசினாலும் கூட ஒவ்வொரு நாளும் திட்டங்களை எண்ணி பார்த்து உருவாக்கி கொண்டிருக்கின்றார். எனவே அந்த அருமை தலைவர் வாழ்வாங்க வாழ வேண்டும். அவர் கரத்தை நாம் வலுப்படுத்துவோம் என்று கூறி நல்ல வாய்ப்பு நடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தலைமை கழக இளம் பேச்சாளர் திரு மோகன் அவர்கள் சிறப்புரை வழங்குவார். சரிங்க சார், நன்றி, ரொம்ப நன்றி சார். சரி சரி. அமைகின்ற களங்கள் அடுக்கடுக்காக அமைந்தாலும் கண் அஞ்சாமல் துஞ்சாமல் ஓடோடி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் நம்மளது ஆற்றல் மிகு அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு அரசினுடைய போக்குவரத்து துறை அமைச்சருமான ஐயா SS சிவசங்கர் அவர்களை வணங்கி, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த 72வது பிறந்த நாளை பொதுக்கூட்டம் என்ற அடிவெளியில் சொல்லி மாநாடு போல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு ஒன்றிய செயலாளர் RK என்கிற இரா களியபெருமாள் ஐயா அவர்களை, வரவேற்புரை ஆட்சி அமைந்திருக்கிற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் திரு டேவிட் ஐயா அவர்களை, ஒன்றிய பொருளாளர் கிரேஸ் சுப்பிரமணியம் அவர்களை, ஒன்றிய துணை செயலாளர் EPR செந்தில்குமார் அவர்களை, ஒன்றிய துணை செயலாளர் பே கென்னடி அவர்களை, ஒன்றிய துணை செயலாளர் அன்பழகி முத்துக்குமரன் அவர்களை, பே தனசேகரன் அவர்களை, இள சிவமுத்து அவர்களை மற்றும்
கழகத்தினுடைய சட்டத்திட்டக்குழு இணைச் செயலாளர் சுபா சந்திரசேகரன் ஐயா அவர்களை, ஜெயங்கொண்டத்தினுடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா காசோகா கண்ணன் அவர்களை, சட்டமன்ற தொகுதியினுடைய மேலிட பார்வையாளர் மரியாதைக்குரிய கலா சுந்தரமூர்த்தி அவர்களை, மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் க தருமதுரை அவர்களை, மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் லூயிஸ் கதிரவன் அவர்களை, மாவட்ட மேலிட ஒன்றிய பொறுப்பாளர் இரா ரபிக்குமார் அவர்களை மற்றும் கழகத்தினுடைய மகளிர் அணி, இளைஞர் அணி, விவசாய அணி உள்ளிட்ட அத்துணை அணிகளை சார்ந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, பெரிய அளவில் இங்கு கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, கூற்றுடன்று மேல் வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை என்கின்ற அடிப்படையில் திரளாக இங்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர் அணியினுடைய தோழர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்கள். ஏற்கனவே தலைவர் பெருமக்கள் பேசியிருக்கிறார்கள் அரசினுடைய சாதனைகளை. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் பிறந்தநாள் விழா என்று சொல்லி இருபுறமும் அரசினுடைய சாதனைகளை விளம்பரமாக வைத்திருந்தார்கள். நீங்கள் எல்லாம் அதை பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் அதனுடைய பயனாளிகள். எனக்கு முன்பு பேசிய தலைவர் பெருமக்களும் கூட இங்கு அரசினுடைய சாதனைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு பின்பு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும், மன்னிக்கணும் நான் மேடத்துக்கு கடைசிலும், எனக்கு பிறகு சிறப்புரையாற்றி அமைந்திருக்கிற தலைமை கழகத்துடைய பேச்சாளர் வணக்கத்திற்குரிய திருமதி புதுக்கோட்டை விஜயா அவர்கள் உள்ளிட்ட தலைவர் பெருமக்களும் பேச வேண்டியிருப்பதால் ஒரு 3 விவகாரங்களை மாத்திரம் நான் உங்களிடத்திலே பதிவு செய்துவிட்டு அந்த கருத்தை மட்டும் தெரிவிக்கிறேன். நான் இளம் பேச்சாளராக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தேர்வு செய்யப்பட்டு மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே அவர்கள் தான் 100 பொதுக்கூட்டங்கள் இளம் பேச்சாளர்களை வைத்து நடத்தி முடித்தார்கள். அதற்கு பிறகு மறுபடிக்கும் இந்த மாதிரியான கூட்டங்கள், நான் பேசுவது மொத்தம் 2 கூட்டங்கள், 2 கூட்டமும் அமைச்சருடைய தலைமையில் என்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதனுடைய 2வது கூட்டம் என்பதும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இங்கே நான் பேசுவது. தோழர்களே, இன்றைக்கு நிலையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தமிழ்நாடு அரசு இவ்வளவு நலத்திட்டங்களை இந்தியாவில் எந்த அரசும் செய்யாத செயல் திட்டங்களை செய்திருந்தாலும் கூட இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்பதை செய்தித்தாள் வழியாகவும் நீங்கள் ஊடகங்கள் வழியாகவும் அறிந்திருப்பீர்கள். ஆண்களுக்கு நிகராக தாய்மார்கள் வந்திருப்பதனால் நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாடு என்பது 2 நிர்வாக அமைப்புகளை கொண்ட ஒரு நாடு. எம்பிக்கள் இருப்பார்கள், மத்தியில் பிரதமர் என்று ஒருவர் இருப்பார், மாநிலம் என்று ஒன்று மாநிலத்தில் இருப்பார்கள், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் இருப்பார்கள். 2 பேரும் சமமானவர்களா அல்லது சம அதிகாரம் கொண்டவர்களா என்றால் கிடையாது. நம் நாட்டு சுதந்திரத்திற்காக நாம் அனைவரும் உழைத்தோம், அனைவரும் ரத்தம் சிந்தினோம், அனைவரும் எண்ணற்ற தியாகங்களை செய்து இந்த நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தோமே. ஆனாலும் கூட நமக்கான உரிமைகள் இங்கு கிடைக்கவில்லை. அதற்காகத்தான் தந்தை பெரியார் தனிநாடு கேட்டார், அண்ணா தனிநாடு கேட்டார். அன்றைய நிலையை இன்றைய நிலையோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் அதை பற்றி பேசினால் பிரிவினைவாதம் என்று சொல்லிவிடுவார்கள். இன்றைக்கு தொகுதி மறுவரையறை என்கின்ற ஒரு செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நம்ம ஊரில் மொத்தம் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்பிக்கள் இருப்பார்கள். இந்த எம்பிக்கள் தான் இந்த நாட்டினுடைய சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த நாடாளுமன்றத்தில் சென்று சட்டம் இயற்றக்கூடிய அந்த அவையிலே அமர முடியும். இந்திய நாடு முழுமைக்கும் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த அரசில் தான் நிறைவேற்ற முடியும். அப்படிப்பட்ட அந்த 39 பேரும் இனி வரும் காலங்களில் இருப்பார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். ஏனென்று சொன்னால் 1976 காலகட்டத்தில் இந்தியாவுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அன்றைய பிரதமர் அன்னை மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்கள் குடும்ப நல திட்டம் என்று ஒன்றை அறிமுகம் செய்தார்கள். நாம் இருவர் நமக்கு இருவர் என்கின்ற அடிப்படையில் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் வளமான வீட்டிற்கும் நல்லது, தேசத்திற்கும் நல்லது என்று சொல்லி குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த போது தமிழ்நாடு அதை வரவேற்றது. தந்தை பெரியார் 1928ஆம் ஆண்டு முதலே கர்ப்பக ஆட்சி என்ற ஒரு புத்தகத்தை எழுதி பெண்கள் குழந்தை பிறக்கக்கூடிய இயந்திரம் அல்ல, பெண்கள் உழைக்க வேண்டும், அவர்கள் கல்வி கற்க வேண்டும், அவர்களை அடுப்பங்கரையிலே சுருக்கிவிடக்கூடாது, பெண்கள் விமானம் ஓட்ட வேண்டும், பெண்கள் விண்வெளிக்கு செல்ல வேண்டும், ஆண்களுக்கு இணையாக பெண்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று பல்வேறு
வகைகளிலே தந்தை பெரியார் எப்படியெல்லாம் பாடுபட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நம்முடைய திராவிட இயக்கங்களுடைய முன்னெடுப்பினாலும் அதற்கடுத்து வந்த நம்முடைய அரசாங்கங்களின் முன்னெடுப்பின் வழியாகவும் நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினோம். குடும்ப கட்டுப்பாடு என்கின்ற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி நாம் செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். சரி, இதில் என்ன சிக்கல் என்று சொன்னால், இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய அரசு அவர்களுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது? மாநிலங்கள் வரிகளை வசூல் செய்து அதை மத்திய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் மாநிலங்களுக்கு வரியை பிரித்து கொடுப்பார்கள். என்ன அளவீட்டு முறையில் கொடுப்பார்கள்? தமிழ்நாட்டிற்கு எப்படி கொடுப்பார்கள், உத்தரப்பிரதேசத்துக்கு எப்படி கொடுப்பார்கள், பீகாருக்கு எப்படி கொடுப்பார்கள் என்று சொன்னால் 1971 வரை மக்கள் தொகையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மக்கள் எவ்வளவு எண்ணிக்கையோ அதற்கு தகுந்தாற் போல் நிதி ஒதுக்கீடு. ஆனால் இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தி பெருவாரியாக மக்களை நாம் குறைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேச, பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த திட்டத்தை சரியாக கடைபிடிக்கவில்லை. அங்கு மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் அவர்கள் நிதி கொடுப்பது கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் செய்துவிட்டார்கள். நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நம்முடைய திராவிட இயக்கங்கள் நடேசனாரில் தொடங்கி டாக்டர் நாயரில் தொடங்கி வெள்ளுடைவேந்தர் பிட்டி தியாகராயில் தொடங்கி நம்முடைய திராவிட இயக்கம் செய்த தியாகத்தாலும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய உழைப்பாலும் பேரறிஞர் அண்ணாவினாலும் நம்முடைய மாநிலம் மிக சிறப்பாக இன்றைக்கு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக அனைத்து துறைகளிலும் நாம் மேலோங்கி இருக்கிறோம். அவர்கள் 2 விதத்திலே கொடுக்கிறார்கள். அந்த அளவுகோல் என்னவென்று சொன்னால், நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் தாய்மார்களே. மக்கள் தொகை அடிப்படை ஒரு கணக்கீடு, அதை விட்டு இன்னொரு கணக்கீடு, தனிநபருடைய சராசரி வருமானம். அது என்ன தனிநபர் சராசரி வருமானம்? மொத்த மக்கள் தொகை, அந்த மாநிலத்தின் மக்கள் தொகையை கணக்கீடு செய்து அதில் அந்த மொத்த வருவாயை அதில் வகுக்க வேண்டும். இப்போ ஒரு 10 லட்சம் பேர் நம்ம இருக்கிறோம் அந்த ஒரு கூட்டத்தில் அப்படின்னா, ஒரு ஊரில் தொகுதியில் இருக்கிறோம் அப்படின்னா 100 கோடி ரூபாய் நமக்கு வருமானம் அப்படி என்று சொன்னால் அந்த 10 லட்சத்தை அந்த 100 கோடியோடு வகுப்பார்கள். வகுத்தால் கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோ? ஒரு 1000 ரூபாய். அந்த 1000 தான் தனிநபர் சராசரி. தமிழ்நாட்டில் தனிநபருடைய வருமான சராசரி உயர்வு. உத்தரப்பிரதேச, பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் தனிநபர் சராசரி வருமானம் குறைவு. ஆக அவர்கள் குறைவு என்ற காரணத்தை சொல்லி அரசினுடைய திட்டங்களை எல்லாம் சரியாக கடைபிடித்து நமக்கு தண்டனை, வருவாய் குறைவு. நாம் 1 ரூபாய் வரி கொடுத்தோம் என்று சொன்னால் 29 பைசா நமக்கு திரும்ப கிடைக்கிறது. 29 பைசா. பைசா இப்போ சொல்லாது, ஒரு புரிதலுக்காக சொல்ல 1 ரூபாய் நம்மளோட பணத்தை வரி வசூல் செய்கிறார்கள். எந்த பணம்? நீங்கள் உழைத்து சம்பாதித்த அந்த பணம், நீங்கள் வேர்வையும் ரத்தையும் சிந்தி சம்பாதிக்கிற அந்த பணம். தீப்பெட்டி வாங்கினால் வரி, நாம் செலவு செய்தால் வரி, சம்பளம் வாங்கினால் வரி, பொருட்களை வாங்கினால் வரி, கார் வாங்கினால் வரி, விற்றால் வரி. இன்றைக்கு வேர்க்கடலை வறுத்து விட்டால் கூட அதற்கும் ஜிஎஸ்டி என்று சொல்கிறார்கள். மாநில அரசுகளுக்கு இருந்த வருவாயை போல மத்திய அரசுகள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். நமக்கு இருக்கிற வரியை இந்த பத்திரப்பதிவு துறையும் இந்த டாஸ்மாக் வருமானம், இந்த மாதிரி சின்ன வசூல் தான். இதை வச்சு தான் மாநில அரசு நடத்தணும். பெரும்பான்மையான வரி அதிகாரங்களை அனைத்தையும் மத்திய அரசு பெற்றுக்கொண்டு சமூக நல திட்டங்களையும் அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது. அந்த சட்டத்தை கடைபிடித்த ஒரே காரணத்திற்காக மக்கள் தொகையை குறைத்தோம். நம்முடைய மக்கள், நம்முடைய தலைவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞரால் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட அத்தனை பல்கலைக்கழகங்களும் டாக்டர் கலைஞரால் உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அவர்தான் துறைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். அவர்தான் உட்கட்டமைப்புகளை உருவாக்கினார். அவர்தான் சிப்காடுகள் என்று சொல்லக்கூடிய தொழில் முனைவர்களை உருவாக்கினார், தொழிற்பேட்டைகளை. அவர்தான் 1998ஆம் ஆண்டு உலகத்திலே ஐடி தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் காலத்தில் ஐடி என்று தகவல் தொழில்நுட்பத்தில் உலகளவில் இந்தியா முன்னணியில் தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் காரணம். நீ கண்ணு மூடிட்டு எந்த திட்டத்தையும் சொல்லலாம். இது கொண்டு வந்து யார் என்று சொன்னால் கலைஞர். கலைஞர் கொடுத்த திட்டத்தால் மற்றும் நம்முடைய தலைவர் பெருமக்கள் சொல்லிக்கிட்ட திட்டத்தால் வளர்ச்சி அடைந்த நம்ம கல்வியில் மேலோங்கி இருக்கிறோம், சுகாதாரத்தில் மேலோங்கி இருக்கிறோம். இன்னும் மனித வள குறியீட்டுகள் அத்தனையிலும் எங்கெங்கெல்லாம் சொல்கிறார்கள் அத்தனையிலும் மேலோங்கி இருக்கிறோம்.
ஆனால் நமக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை இந்த வரி குறைப்பு. இந்த வரி குறைப்பு என்பதை அவர்கள் பழிவாங்கும் எண்ணத்தோடு நடந்து கொள்கிறார்கள். 15வது நிதி கமிஷன் அறிக்கையின்படியே நமக்கு வரவேண்டிய பணத்தை கூட அவர்கள் கொடுக்கவில்லை. எனக்கு முன்னால் பேசிய தலைவர் பெருமக்கள் சொன்னார்கள் 2152 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது அந்த துணிச்சல் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இது ஒரு கூட்டாட்சி நாடு. இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி நாடு. சுதந்திரம் பெற்ற போது பிரிவினைவாத எண்ணம் இருந்தது, பாகிஸ்தான் பிரிவினை இருந்தது என்பதனால் ஒரு வலிமையான கூட்டாட்சி அமைய வேண்டும் என்பதனால் பெருவாரியான அதிகாரமிக்க துறைகளை எத்தனையும் மத்திய அரசுக்கு எடுத்து சென்று விட்டார்கள். அதன் காரணமாக நாம் the beggars cannot be choices என்பார்கள் ஆங்கிலத்தில். பிச்சைக்காரர்கள் தங்களுக்கு எது கிடைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்க முடியாது. இன்றைக்கு அந்த நிலையிலே தான் நம்மை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் நம்முடைய 39 எம்பிக்கள் எவ்வளவுதான் கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இதனுடைய பாதிப்பு இந்த மக்கள் தொகை வரையறை அடிப்படையில் தொகுதிகள் மறுவரையை செய்யப்பட்டால் நமக்கு 39 எம்பிக்களில் இருந்து 32 பேராக குறைந்து விடுவார்கள். ஏற்கனவே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த 42வது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி 2001ஆம் ஆண்டு முதல் இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் வரையறை செய்யப்படாது, அதற்கு முன்பிருந்த நிலையே தொடரும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு பிஜேபி கவர்மெண்ட் வாஜ்பாய் அவர்கள் அமைச்சராக பிரதமராக இருந்தபோது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உள்ளிட்ட அகில இந்திய தலைவர்களை எல்லாம் அழைத்து அவர் வற்புறுத்தியதன் பேரில் அவர் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 84வது சட்ட திருத்தத்தின்படி மீண்டும் 2026 வரையில் இது தொடரும் அப்படி என்று அந்த ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு 2026 வரப்போகிறது. மத்திய அரசு அதற்கு ஏற்ற வகையில் புதிய நாடாளுமன்றம் கட்டியிருக்கிறார்கள். 888 பேர் அமரக்கூடிய வகையிலே கட்டியிருக்கிறார்கள். பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் எண்ணிக்கையே கூட கிடைப்பார்கள், அவர்களுடைய பிரதிநிதி அதிகரிப்பார்கள். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் பிரதிநிதிகள் குறையும். இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நாம் 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கப்படுவோம் என்கின்ற எச்சரிக்கை உணர்வு நமக்கு வேண்டும். ஏனென்று சொன்னால் மத்தியிலே ஆளக்கூடியவர்களுடைய பெரும்பான்மையை அவர்கள் இந்தி பேசும் மாநிலங்களில் இருந்தே பெற்று விடுவார்கள். நம்மளுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவைப்படாது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மொழி திணிப்பையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் வரையிலே கீழப்பழுவூர் வழியாகத்தான் வந்தேன். தமிழ் மொழிக்காக தாளமுத்து நடராஜன் அவர்களில் தொடங்கி நம்முடைய கீழப்பழுவூர் சின்னசாமி அவர்களில் தொடங்கி எண்ணற்ற தலைவர்கள், கோடம்பாக்கம் கோடம்பாக்கம் அரங்கநாதன், விருகம்பாக்கம் சங்கரலிங்கம் உள்ளிட்ட தலைவர்கள், விராலிமலை முத்து, எண்ணற்ற தலைவர்கள் மொழிக்காகவும் பாடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த இந்தி திணிப்பை நாம் தொடர்ந்து எதிர்க்க வேண்டும். நம்முடைய மாநில உரிமைகளை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர், பெருமதிப்பிற்குரிய நம்முடைய திராவிட முதலமைச்சர் அவர்களை 2026 நீங்கள் ஆட்சியில் அமர்த்த வேண்டும். இது விளையாட்டல்ல, இது கலாச்சார யுத்தம். 1938 தொடங்கி இன்று வரையிலும் நாம் மொழிப்போரை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் ஆதிக்கம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன, இந்தி ஆதிக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை, இந்துத்துவத்தை, பிஜேபியை, RSS-ஐ எதிர்க்கக்கூடிய துணிச்சல் வாய்ந்த முதலமைச்சர் நம் முதலமைச்சர் மட்டும்தான். திராவிட முன்னேற்ற கழகத்தினால் மட்டும்தான் பிஜேபியை எதிர்க்க முடியும். மற்றவர்களால் அவர்களெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. ஆகவே வாய்ப்புக்கு நன்றி கூறி, எனக்கு பிறகும் தலைவர் பெருமக்கள் பேசிக்கொண்டு இருப்பதால் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த நம் மண்ணின் மைந்தர் மாலை போட்டு, நான் மாலையை போட்டுக்கிறது வை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், கழகத் தலைவர் தளபதி அவருடைய 72வது பிறந்தநாளை முன்னிட்டு மிக சிறப்போடு நடைபெறுகின்ற ஆண்டிமடம் தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த எழுச்சிமிகு கூட்டத்திற்கு நேரம் ஆகிட்டு இருக்குது. போதும். தலைவர், ஒன்றிய கழக செயலாளர், அன்பிற்குரிய சகோதரர் RK என்கின்ற கலியபெருமாள் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் டேவிட் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற ஒன்றிய துணை செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளே, இறுதியாக சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய தலைமை கழகத்தின்
எழுச்சிமிகு பேச்சாளர் புதுக்கோட்டை விஜயா அவர்களே, உரையாற்றியிருக்கின்ற இளம் பேச்சாளர் அன்பிற்குரிய சகோதரர் மோகன் அவர்களே, கழகத்தின் சட்டத்திட்ட திருத்தக்குழு இணை செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் சுபாஷ் சந்திரசேகர் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் காசோகா கண்ணன் அவர்களே, தொகுதி மேற்பார்வையாளர் அன்பிற்குரிய சகோதரி கலா சுந்தரமூர்த்தி அவர்களே, மற்றும் நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற கழகத்தின் நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் அன்பு சகோதரி புதுக்கோட்டை விஜயா அவருடைய பேச்சை கேட்பதற்கு உங்களை போல ஆவலாக இருக்கிறதுனால நான் 2 நிமிஷத்தில் என்னுடைய உரையை முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு நாம் நடத்துகிற கூட்டம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவருடைய பிறந்தநாள். இந்தியாவில் இவரை போன்ற ஒரு முதலமைச்சர் இல்லை, இவரை போன்ற ஒரு திட்டம் செயல்படுத்தவில்லை என்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர் நல்லபடியாக இருந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதற்காகத்தான் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளை நாம் கொண்டாடுகிறோம். இவ்வளோ பேர் பெண்கள் வந்திருக்கீங்க. மாதம் 1000 ரூபாய் வாங்குறவங்க கை தூக்குங்க. 90% பேர் வாங்குறீங்க, ஒரு 10% பேர் தான் வாங்காமல் இருப்பீங்க. அதுக்கும் இன்றைக்கி துணை முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அறிவித்து விட்டார், மிச்சம் இருக்கிறவங்களுக்கு விரைவில் அப்ளிகேஷன் வாங்க போகிறோம்னு. இதுவே இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலேயாவது போய் இப்படி பெண்களை பார்த்து கேட்டால் நாங்கள் பார்த்தது இல்லைம்பாங்க. இப்போ தான் 2 மாநிலத்தில் வந்திருக்குது, ஒன்று மத்திய பிரதேசம், இன்னொன்று மகாராஷ்டிரா. அந்த 2ம் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து கொண்டு வந்த திட்டம். ஆனாலும் அந்த மாநிலங்களில் பெண்களை இது போல் ஆண்களுக்கு சமமாக உட்கார வச்சுருக்காங்களான்னா இன்னும் அங்கே உட்கார வைக்கவில்லை. பெண்களுக்கு நம்ம முதலமைச்சர் கொடுக்கிற மரியாதை, தமிழ்நாடு கொடுக்கிற மரியாதையை வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். அவருடைய ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி நடக்குது. ஆனால் அது சரியாக நடக்கக்கூடாதுன்னு மோடி தலைமையிலான ஆட்சி எவ்வளோ இடைஞ்சல் கொடுக்குமோ இடைஞ்சல் கொடுத்துட்ருக்கான். நாளைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போராட்டம் நடக்க போகுது. எதற்கு போராட்டம்? நம்மளுடைய 100 நாள் வேலைக்கு ஒழுங்காக ஒன்றிய அரசாங்கம் பணம் தரலைங்கிறதுக்காக அதை கண்டித்து அந்த பணத்தை சீக்கிரம் கொடுன்னு போராட்டம் நடத்த போகிறோம். இந்த 100 நாள் வேலை யார் கொண்டு வந்தது? நம்முடைய தலைவர் கலைஞர் தலைமையில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மத்தியில் இருந்தபொழுது, அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அந்த ஆட்சி இருந்தபொழுது தான் இந்த 100 நாள் வேலை வந்தது. 100 நாள் வேலை வந்த பிறகு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய பெண்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பாக அமைந்தது. இன்றைக்கு அந்த திட்டத்தையும் நிறுத்துவதற்கு முயற்சியில் மோடி இறங்கி இருக்கிறதை கண்டித்து தான் நாளைக்கு நாம் போராட போகிறோம். இது நம்ம கொடுத்த பணம். நம்ம பேச்சாளர் தம்பி மோகன் சொன்னார், ஒவ்வொரு பொருள்லையும் வரி கொடுக்குறோம். டீ குடிக்கிறோம்னா அதில் வரி இருக்குது, டீயில் போடுற சர்க்கரைக்கு வரி, டீ தூளுக்கு வரி, பாலுக்கு வரி. இந்த வரி கொடுக்கும்போது இந்த வரியிலிருந்து ஜிஎஸ்டின்னு போட்டு மோடி அரசாங்கம் எடுத்துக்குது. தமிழ்நாட்டில் வசூல் பண்ண பணத்தில் நமக்கான அரசாங்கத்திற்கு பங்கு கொடுக்கணும். மீதி பாதியை வச்சு கொண்டு அவங்க இராணுவம் நடத்துகிறதோ மற்ற நிர்வாகத்தை நடத்துகிறதோ நடத்தணும். ஆனால் நம்ம 1 ரூபா வரி கொடுத்தா 29 காசு தான் நமக்கு மீதி தராங்க. மீதி 71 காசை அவங்க வச்சுக்கிறாங்க. அந்த 71 காசை என்ன பண்ணுறாங்கன்னா, பிஜேபி ஆளுகின்ற மாநிலமாக இருக்கின்ற உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அங்கே கொடுக்குறான். எப்படின்னா, அங்கே 1 ரூபா வரி வாங்கினா அந்த மாநிலத்துக்கு 2000 ரூபா 3000 ரூபா கொடுக்குறான். நான் ஒரு உதாரணத்துக்கு 1 ரூபா சொல்கிறேன். இது கோடியில் நாம் கொடுக்குற வரிப்படத்தெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போய் அங்கே வைத்து கொள்கின்ற ஒரு ஆட்சியாகத்தான் இன்றைக்கு மோடியோடைய ஆட்சி நடக்குது. நேற்றுக்கெல்லாம் டிவியில் ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க. சென்னையில் பெண்கள் காலை நேரத்தில் வெளியில் வருகின்ற பொழுது கழுத்தில் இருந்த தாலியை 2 பேர் அறுக்கிறான் பைக்கில். உடனடியாக இப்போ கம்ப்ளைண்ட் போனோடனே போலீஸ் தேடுறாங்க எங்கே போனான்னு. அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சா அவன் விமான நிலையத்தில் போய் விமானத்தில் ஏறி உட்காந்துருக்கான். விமானத்தில் ஏறி உட்காந்துருக்கவனை அவன் தான் திருடினாங்கிறத சிசிடிவி கேமரா மூலமாக கண்டுபிடிச்சி அவங்கள இறக்கிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. தப்பி ஓட ஒருத்தன் போகிறான், அவனை போலீஸ் சுட்டுறது. இன்னொருத்தன் இப்போ உள்ளே இருக்கான், அவன் கூட்டாளி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த ஊர்லேருந்து வந்தால் வட இந்தியாவிலேருந்து அவன் வந்தான்ட்டாங்க. அவன் திருடன், வயிற்று பிழப்புக்கு இங்கே திருடிட்டு விமானத்தில் போகிறான். இதுதான் ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் பண்ணுது. நம்ம பணத்தை திருடிட்டு போய் வடக்கு இருக்கிற மாநிலங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு நிலை தான் இன்றைக்கு மோடி அரசாங்கம் செய்கிறது. ஒன்று, நமக்கு வர வேண்டிய பணம் வரல, நம்மக்கிட்ட வசூல் பண்ணுற பணத்தை கொடுக்கல. இன்னொரு மிக முக்கியமானது, இந்தி படின்னு மீண்டும் நம்ம மீது ஆரம்பிக்கிறான். ஏன்டா இந்தி படிக்கணும்னு கேட்டால்,
நீ டெல்லிக்கு போனால் உனக்கு ஹிந்தி வேணாமா, பாம்பேக்கு போனால் உனக்கு ஹிந்தி வேணாமான்னு ஒரு அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிற ஒருத்தவன் கேட்குறான். இப்போ இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்க, எவ்வளோ பேர் டெல்லிக்கு போயிருப்பீங்க? கை தூக்குங்க. யாருமே போகல. நீங்கள் யாராவது டெல்லி போயிருக்கீங்களா? ஒரு 4 பேர் போயிருக்கீங்க. அந்த 4 பேருக்கும் என்ன, இந்த 4 பேர் டெல்லி போகிறதுக்கு ஊரில் இருக்க நம்ம எல்லாம் ஹிந்தி படிக்கணுமா? நம்ம பிள்ளைக்கு ஏற்கனவே தமிழ் படிக்குது, ஆங்கிலம் படிக்குது. இது எதுக்கு தேவையில்லாத ஹிந்தின்னு தான் அன்னைக்கு அண்ணா எங்களுக்கு ஹிந்தி வேணாம், நாங்கள் தமிழ் படிச்சுக்கிறோம், ஆங்கிலம் படிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டார். ஆனால் மீண்டும் இந்தியா வந்து ஏன் திணிக்க வரான்னா, எல்லாரும் ஹிந்தி படிக்கணும்னு ஒரு கட்டாயம் வந்தால் இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் நம்ம விட கூட மார்க் வாங்குவான், நம்மளால் வர முடியாது, அவங்க கூட போட்டி போட முடியாது. அப்போ என்ன, அவனுக்கு எல்லா வேலையும் கொடுத்துருவான். இப்போவே நம்ம ஊர் பேங்க்குக்கு போனால் ஹிந்தி தெரிஞ்சவன் தான் உட்காந்துருக்கான். இந்த நிலைமை வந்ததுன்னா இங்கே இருக்க யூனியன் ஆஃபீஸ்லேருந்து தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து ஹிந்தி படித்தவனை கொண்டாந்து உட்கார வச்சு அவன் ஹிந்தியில் பேசுவான், நம்ம தமிழில் பேசுவோம், தகராறு தான் நடக்கும். இதை ஒரு திட்டம் தான் இன்றைக்கு மோடி வைத்திருக்கிற திட்டம். இதையெல்லாம் தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சொல்லணும்னா அவருடைய பிறந்தநாள் விழா சென்னையில் நடக்குது. நாங்கள் அவருடைய பிறந்தநாளுக்கு அவரை பார்க்க போகிறோம். அண்ணா நினைவிடத்திலும் கலைஞர் நினைவிடத்திலும் போய் மலர் வளையம் வைத்து வணங்கிவிட்டு எங்களை எல்லாம் சந்திப்பது என்று, தொண்டர்களை சந்திப்பது என்று அவர் வருகிறார். அண்ணா நினைவிடத்துக்கு போய் மலர் வளையம் வைக்கிற போது நாங்கள் போய் பின்னாடி நிற்கிறோம். ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. ஆனால் அன்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், ஒன்றிய அரசை நாம் எதிர்த்து நிற்போம்னு அங்கே நின்று கோஷம் போட்டார். அவர் கூட நாங்கள் கோஷம் போட்டோம்னா, ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை, தமிழ் மொழியை காப்பதில் எவ்வளவு அக்கறையோடும் அதில் கவனத்தோடும் இருக்கிறாருங்கிறதுக்கு தான் இந்த செய்தியை சொல்கிறேன். அந்த முதலமைச்சருக்கு நாம் பிறந்தநாள் கொண்டாடுகின்றோம். அவர் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நம்முடைய தலைமை கழக சொற்பொழிவாளர் அன்பிற்குரிய சகோதரி புதுக்கோட்டை விஜய் அவர்கள் உரையாற்ற அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திராவிட மாடல் அரசின் நாயகர் மாண்பிற்குரிய தளபதி அவர்களுடைய 72வது பிறந்த நாளை கொண்டாடுகிற வகையில் மிக சிறப்போடு ஒரு மாநாடு போல இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதிலே நானும் பங்கேற்கிற நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மாண்பிற்குரிய போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர், நாடு முழுவதும் இருக்கிற பெண்கள் ஏற்றிருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பெருமரியாதைக்குரிய அருமை சகோதரர் கலிய பெருமாள் அவர்களே, தலைவர் பாலு அவர்களே, துணை செயலாளர் செந்தில்குமார் அவர்களே, கென்னடி அவர்களே, அன்பழகி முத்துக்குமரன் அவர்களே, ஒன்றிய பொருளாளர் கிரேஸ் சுப்பிரமணியன் அவர்களே, அருமை சகோதரர் தனசேகரன் அவர்களே, இள சிவமுத்து அவர்களே, நடைபெற்று கொண்டிருக்கிற நல்ல நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய ஆற்றல் வாய்ந்த சொற்பொழிவாளர் அன்பு சகோதரர் மோகன் அவர்களே,
இணை செயலாளர் எங்கள் பெருமரியாதைக்குரிய அருமை அண்ணன் சுபா சந்திரசேகர் அவர்களே, சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் காசோகா கண்ணன் அவர்களே, மேற்பார்வையாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரியார் கலா சுந்தரமூர்த்தி அவர்களே, அருமை சகோதரர் தர்மதுரை அவர்களே, லூயி கதிரவன் அவர்களே, பானுமதி ராஜேந்திரன் அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, சிறப்போடு இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கிற ஒன்றிய கழகத்தின் நிர்வாகிகளே, பேரூர் கழகத்தின் நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளின் சார்பில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கிற அன்பு சகோதரர்களே, அருமை சகோதரர் ரமேஷ் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கிற சேவியர் சஞ்சீவ்குமார் அவர்களே, மிக சிறப்போடு நீண்ட நேரம் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் மாண்பிற்குரிய அமைச்சரும் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை மிக பிரம்மாண்டமாக ஒரு மாநாட்டை போல, இன்னும் ஒரு விதத்திலே சொன்னால் முதலமைச்சர் கலந்து கொள்கிற ஒரு அரசு விழாவை போல மிக பிரம்மாண்டமான ஏற்பாடோடு ஒரு பக்கத்திலே ஆண்கள் இன்னொரு பக்கத்திலே பெண்கள் என்று இடம் பிரித்து பகுதியிலேயும் பெண்கள் அமரக்கூடிய அளவிற்கு மிக அதிகமாக தாய்மார்கள் பங்கேற்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறப்போடு கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்கிற கவிமணியின் வாக்கு யார் காலத்திலே பலித்தது என்றால் தலைவர் கலைஞர் காலத்திலே பலித்தது என்கிற நன்றி அறிதலோடு கலைஞர் ஆட்சியின் நீட்சியான இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நன்றி சொல்வதற்காக, தளபதி தலைமையிலான இந்த பொற்கால ஆட்சிக்கு நன்றி சொல்வதற்காக அவருடைய 72வது பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியிலே இன்னைக்கு பெருமளவு கலந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் தான் பிறந்த நாள் வருகிறது. இந்த மேடையிலே இருக்கிறவர்களுக்கும் பிறந்த நாள் வருகிறது. முன்னாலே இருக்கிற உங்களுக்கும் பிறந்த நாள் வருகிறது. நாடு யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது? எதற்கு கொண்டாடுகிறது? பிறந்த எல்லோரும் சிறந்தவர்களாக விளங்க முடிவதில்லை. சிறந்தவர்கள் எல்லாம் மக்கள் மனதில் நிறைந்தவர்களாக வருவதற்கு சந்தர்ப்பங்கள் அமைவதில்லை. மக்கள் மனதில் நிறைந்தவர்கள் எல்லாம் அந்த புகழிலே நீடித்து நிலை பெறுவதற்கு இயற்கை இடம் கொடுப்பதில்லை. மனிதனாய் பிறந்த மனிதர்களிலே சிறந்த மனிதர்களிலே மக்கள் மனதில் நிறைந்த புகழிலே நீடித்து நிலை பெறுவதற்கு இயற்கை யாருக்கு வழிவகைகளை செய்து கொடுக்கிறதோ அவர்களுடைய பிறந்த நாளை நாடு கொண்டாடுகிறது. பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறவர்களை ஜனநாயகம் புத்திசாலிகள் பட்டியலிலே சேர்ப்பதில்லை. பொறுப்புகளை தேடி போகிறவர்களை, ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை உதறி தள்ளுகிறவர்களை ஊர் மக்கள் சந்தேக கண்ணோடு பார்ப்பார்கள். ஏற்றுக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் அதை இதய சுத்தியோடு செய்து முடிப்பவனைத்தான் வரலாறு தலைவனாக தலைமகனாக ஏற்றி போற்றி கொண்டாடுகிறது என்று சொன்னால், அந்த வகையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு 50 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், இயக்கத்தினுடைய தலைவராக மாத்திரமல்ல, ஈடு இணையற்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒன்றிய ஆட்சியிலே இருக்கிற, இந்தியாவிலே இருக்கிற முதல்வர்களிலே எல்லாம் சிறந்த முதல்வராக இன்றைக்கு உயர்ந்த இடத்திலே இருக்கிற தளபதிக்குத்தான் இன்றைக்கு தமிழர்கள் வாழ்கிற பகுதி எங்கும் இன்றைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. பிறந்த எல்லோரையும் மக்கள் மதிப்பதில்லை. மனிதர்களிலே பல வகை இருக்கிறார்கள். பிறந்தான், இருந்தான், இறந்தான், இது ஒரு வகை. இருந்தான், கெடுத்தான், போனான், இது ஒரு வகை. ஆட்டம் போட்டான், அழிக்க பார்த்தான், அழிந்தான், இது ஒரு வகை. ஆனால் பிறந்தார், பிறருக்காக சிறந்தார்,
பெரும்புகழோடு விளங்கினார் என்றால் அவர்களுடைய பிறந்த நாளை இன்றைக்கு நாடு கொண்டாடுகிறது. இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கிற தாய்மார்கள் சொல்கிறார்கள், தளபதி போட்ட ஒரு ஒற்றை கையெழுத்து எங்களுக்கு மாதம் 800 ரூபாய், 900 ரூபாய், 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சேமிப்பை எங்களுக்கு தேடி கொடுத்திருக்கிறது. பேருந்திலே நாங்கள் இலவசமாக செல்வதின் மூலம் என்று சொல்கிறார்கள். தளபதி போட்ட ஒரு கையெழுத்து இன்றைக்கு எந்த துறையிலே பணிக்கு செல்கிற பெண்களாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு பஸ்ஸில் போறதுக்கு 15 ரூபாய் அவர்களுக்கு இலவசம் என்றால் ஒரு மாதத்திற்கு 30 நாளைக்கு எவ்வளவு என்று யோசிக்கிற பொழுது அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு 1000 ரூபாய் மிச்சப்படுத்தி அவர்களை பொருளாதார ஏற்றத்திற்கு வழிவகை செய்திருக்கிற ஒரு ஆட்சியாக தளபதி ஆட்சி இருக்கிறது. அதைத்தான் இங்கே மேடையிலே பேசி எல்லோரும் சொன்னார்கள். இந்த கூட்டத்திலே இருக்கிறவர்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் தளபதி தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலமாக உதவி இருக்கிறது. அது இலவச பயண திட்டமாக இருக்கலாம், புதுமை பெண்கள் திட்டம் மூலமாக கல்லூரியிலே படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டமாக இருக்கலாம், தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை பெறுகிற மாணவர்கள் மூலமான திட்டமாக இருக்கலாம். இங்கே சொன்னார்களே 1,15,00,000 பெண்களுக்கு இன்றைக்கு உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் என்று. அப்படி மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை பெறுகிற சகோதரிகளாக இருக்கலாம். அப்படித்தான் இந்த ஆட்சியின் திட்டங்கள் ஒவ்வொருவருக்கும் இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் 5 பேர் இந்த ஆட்சியின் திட்டங்களினாலே பலனடைந்திருக்கிறவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தளபதியின் ஆட்சி வீட்டிலே இருக்கிற பெண்களை கல்லூரிக்கு அனுப்புகிறது, வீட்டிலே படித்து கொண்டிருக்கிற பெண்களை அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறது. இங்கே சொன்னார்கள், இந்த பகுதி எந்த அளவிற்கு வளர்ச்சி இருக்கிறது, மாவட்டம் உருவாக்கி தந்திருக்கிற சாதனை என்று சொன்னார்கள். நான் காலை சென்னையில இருந்து விருத்தாச்சலத்திற்கு ட்ரெயினில் விருத்தாச்சலத்திலேருந்து ஜெயங்கொண்டத்துக்கு தங்கும் விடுதிக்கு போனேன். காரில் வரும்போது பார்த்தா இது ஆண்டிபடம் ஜெயங்கொண்டம் பகுதியிலே பயணிக்கிற பகுதியா அல்லது சென்னையிலே பயணம் செய்கிறோமா என்று தெரிய முடியாத அளவிற்கு, ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த பகுதிக்கு கூட்டங்களுக்கு விருத்தாச்சலத்தில் இருந்து ஆண்டிபடம் வழியாக ஜெயங்கொண்டத்திற்கு போகிற பொழுது சென்னைக்கு இணையாக இந்த பகுதிகளிலே சாலை வசதிகள் இந்த அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது என்று சாலையிலே பயணிக்கிற உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சியின் சாதனைகள் எவ்வளவு மகத்தானவை. சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற பொழுது சொன்னார், இந்த பகுதி எந்த அளவிற்கு தொழிற்சாலை நிரம்ப பெற்ற தொகுதியாக, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தேடி தருகிற தொகுதியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்று சொல்லி, முந்திரி காடாக இருந்த மாவட்டத்தை இன்றைக்கு எல்லா துறைகளிலேயும் முன்னேறுகிற மாவட்டமாய் இன்றைக்கு இந்த மாவட்டம் மகத்தான முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த 4 வருட கால தளபதி தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி, இந்த ஆட்சியைத்தான் 2026 தேர்தலிலே நாங்கள் வீட்டிற்கு அனுப்பி விடுவோம் என்று ஒரு கூட்டம் வீதியிலே வெறிகொண்டு பேசுகிறது. இன்றைக்கு கூட அவர்கள் கட்சி பொதுக்குழுவிலே ஒருவர் பேசுகிறார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுறாரு. பேசின உடனே அங்க முன்னாடி இருக்கிறவெல்லாம் எழுந்து நின்று அப்படியே கரகோஷத்தோடு கை தட்டி வரவேற்கிறார்கள். அது அந்த கட்சி பொதுக்குழுவா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவான்னு எங்களுக்கு தெரியல. அந்த அளவிற்கு அவர்கள் பொதுக்குழுவிலே கூட தளபதியின் பெயரை சொல்லுகிற பொழுது முன்னாலே கூடியிருக்கிறவர்கள் மொத்த பேரையும் எழுந்து நின்று ஆரவாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எங்கே வருகிறது அரிப்பு? அவர்கள் முதலமைச்சராக வருகிற பொழுது கூட்டணியிலே பங்கு கொடுப்பார்களாம், எல்லோரும் அவர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டுமாம். கிராமத்தில் சொல்லுவாங்க, புலிக்கு பயந்தவன்லாம் என் மேலே படுத்துக்குங்கன்னு சொன்னானா. அதே மாதிரி கட்சி தொடங்கி 2 மாநாடு கூட்டி ஒரு பொதுக்குழுவை நடத்தி 2026 நான் ஆளுங்கட்சி, நான் முதலமைச்சர் என்று சொன்னால்
தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களுடைய அரசியல் வரலாறெல்லாம் என்ன ஆறுது? இங்கே பேசத்திலே பாதம் படாத கிராமம் கிடையாது. அவர் சுற்றுப்பயணம் செய்யாத ஊராட்சி கிடையாது. தலைவர் இல்லாத நேரத்தில் அவருடைய இடத்தை யார் இட்டு நிரப்புவார் என்கிற கேள்வி வந்த பொழுது இவர் அவராக இருப்பாரா, இவர் எப்படி இருப்பார், அவரை போல இருப்பாரா, இவரை போல இருப்பாரா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்தது. நான் யாராகவும் இல்லை, நான் நானாக இருப்பேன் என்று தன்னை நிரூபித்து காட்டியவர் தளபதி அவர்கள். எனக்கு கலைஞரை போல எழுத தெரியாது, கலைஞரை போல எனக்கு பேச தெரியாது, ஆனால் கலைஞரை போல என்னால் உழைக்க தெரியும், உங்களுக்காக உழைப்பேன் என்கிற உத்தரவாதத்தோடு தான் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக வந்தார். இன்றைக்கு பார்க்கிறோம், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் என்றால், தேர்தலுக்கு முன்னால் சொன்னார்கள் அவருக்கு ஜாதகத்திலே கட்டம் சரியில்லை என்றார்கள். திமுக காரனுக்கு ஆளுங்கட்சியாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள். அவர் முதலமைச்சராக வந்தார். 3 மாதத்தில் நம்முடைய இன எதிரிகள் சொன்னார்கள், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் என்று சொன்னார்கள். இவர் கலைஞரை விட மிக ஆபத்தானவர் என்பதை நம்முடைய இன எதிரிகள் 3 மாதத்தில் தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அதுதான் தளபதிக்கு கிடைத்திருக்கிற ஆகச்சிறந்த பட்டம். அதற்கு என்ன காரணம்? இந்த ஆட்சியை அவர் திராவிட மாடல் ஆட்சி என்று பிரகடனப்படுத்தினார். எல்லோருக்கும் ஆத்திரம் வந்தது. காமராஜர் ஆட்சின்னு சொல்லுவாங்க, கலைஞர் ஆட்சின்னு சொல்லுவாங்க, இவர் என்னடான்னா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாரே, எல்லோருக்கும் ஆத்திரம் வந்தது. இன்றைக்கு அதற்காகவே, நம்மை எதிர்ப்பதற்காகவே டெல்லியிலே இருந்த தமிழ்நாட்டிற்கு ஒருவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார், ஆளுநராக, கவர்னராக, RN ரவியாக. அவர் RN ரவியாக இருப்பதிலே நமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அவர் RSS ரவியாக இருக்கிறார். RSS ரவியாக இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டிலே என்ன சொல்லுகிறார்? திராவிடன் சொன்னா எனக்கு பிடிக்காது, தமிழ் சொன்னா எனக்கு பிடிக்காது, தமிழ்நாடுன்னு சொன்னா எனக்கு பிடிக்காது, தமிழ் தாய் வாழ்த்துன்னா எனக்கு பிடிக்காது, திராவிட மாடல் ஆட்சின்னு பேசுனா எனக்கு பிடிக்காது. என்ன காரணம்? அவர்களுக்கு மகாத்மா காந்தியே பிடிக்காது. இங்கே நாளைக்கு தமிழ்நாடு பூராவும் ஒன்றியத்தின் தலைநகரத்தில் நாம் 100 நாள் வேலை திட்டத்திற்காக இந்த 3 மாதங்களில் மோடி அரசாங்கம் கொடுத்திருக்க வேண்டிய 4000 கோடி ரூபாய் பணம் வரவில்லை என்பதற்காக ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறோம். இந்த திட்டத்துக்கு என்ன பெயர்? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ஆனால் அந்த பெயரையே மழுங்கடிச்சிட்டாங்க, பெயரே இல்லாமல் செய்து விட்டார்கள். ஏன்னா அங்கே இருக்கிற மோடிக்கு மகாத்மா காந்தியையும் பிடிக்காது, 100 நாள் வேலை திட்டமும் பிடிக்காது, அதில் வேலை பார்க்கிற நம்மையும் பிடிக்காது. அதனால் 4000 கோடி தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதி வரல. நிதி வராததுனால வேலை பார்க்கிற நமக்கு சம்பளம் கொடுக்க முடியல. நமக்கு சம்பளம் கொடுக்க முடியாதனால நமக்கு வேலை இல்லை. யாருக்கும் வேலை இல்லாமல் மோடிக்கும் அமித்ஷாவுக்கு கட்டில் வேலை என்றால், மோடியினுடைய 3 மாத கால வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திற்கு மாத்திரம் 280 கோடி ரூபாய் செலவு. 280 கோடி. நமக்கெல்லாம் கோடி தெரியாது. நமக்கு தெரிகிற கோடி தெருக்கோடி தெரியும், இறந்தால் போடுகிற அந்த கோடி தெரியும். ஆனால் கோடிக்கணக்கான மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கி 3வது முறையாக ஆட்சியிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள், அவர்கள் கேட்டா உத்தரப்பிரதேசம் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறது, பீகார் நம்மை வரவேற்கிறது, ராஜஸ்தான் நம்மை அங்கீகரிக்கிறது, மகாராஷ்டிரா நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே மாத்திரம் காலடி எடுத்து வைக்க முடியவில்லையே என்கிற ஆத்திரம். ஆத்திரத்தில் என்ன செய்கிறார்கள்? தேடி போய் எடப்பாடியை இழுத்து டெல்லியிலே கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். எடப்பாடி காவடி தூக்கி கொண்டு போய் டெல்லியிலே அமித்ஷாவுக்கு முன்னாலே பம்மி பதுங்கி கையது கொண்டு வாயது பொத்தி சகலமும் அடங்கி முன்னாலே உட்கார்ந்திருக்கிறார். பாரதிய ஜனதாவோடு கூட்டணியே கிடையாது என்று வாய் நீளம் காட்டியவர்கள், அதிமுகவோடு கூட்டணியே கிடையாது என்று பேசிய அண்ணாமலை தலைமையிலான கட்சிக்காரர்கள் இன்றைக்கு என்ன பேசுகிறார்கள்?
தேர்தல் நேரத்தில் கூட்டணி எப்படியும் மாறலாம், அப்பொழுது நாங்கள் கூட்டணியை அறிவிப்போம். தேடி போய் கூட்டணியை உருவாக்க வேண்டிய அவசியம், அத்தியாவசியம் எடப்பாடிக்கு ஏன் வருகிறது? வலிந்து மிரட்டி எடப்பாடியை டெல்லிக்கு அழைக்க வேண்டிய தேவை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் வருகிறது? அங்கேதான் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டிலே திமுகவை அழிக்க வேண்டுமானால் எதிரிகள் எல்லோரும் ஓரணியிலே திரண்டாலாவது அதை கொஞ்சம் முயற்சிக்கலாமா என்று மோடியினுடைய கூட்டம் யோசிக்கிறது. திமுகவை எப்படி எதிர்ப்பது? அடுக்கடுக்காய் இவ்வளவு திட்டங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, இந்த நாட்டிலே இருக்கிற ஒருவரையும் விட்டு வைக்க முடியாதபடிக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நடைபெறுகிற ஆட்சியாய் திராவிட மாடல் ஆட்சியை தளபதி நடத்தி கொண்டிருக்கிறாரே, இதை மக்கள் கவனத்திலே இருந்து எப்படி மாற்றுவது என்று யோசிக்கிறார்கள். அதனாலே தேடி போய் எடப்பாடியை அழைக்கிறார்கள். விரும்பி போய் காவடி தூக்கி அமித்ஷாவை எடப்பாடி போய் பார்க்கிறார். கூட்டணி உடன்பாடு இருக்கிறது என்று சொன்னால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி என்று எண்ணுகிற பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. ஊரிலே இருக்கிற எலியும் தவளையும் கூட்டணி சேர்ந்து கொண்டதாம். இரண்டும் நட்போடு இருப்போம் என்பதற்கு அடையாளமாய் ஒன்றை ஒன்று கால்களை கட்டிக்கொண்டு வீதியிலே நடந்ததாம். எலியும் தவளையும் கூட்டணி அமைத்து கால்களை கட்டிக்கொண்டு வீதியிலே நடந்து போகிற பொழுது ஒரு குளத்தை பார்த்தது தவளை. குளத்தை பார்த்த உடனே தவளை குளத்திற்குள்ளே விழுந்தது, தண்ணீரிலே ஆனந்தமாக நீந்தியது. ஆனால் அதிலே கால்கள் கட்ட செத்து மிதந்த எலியை கவ்வி பிடிக்கிற பொழுது அதோடு கால்கள் கட்டப்பட்டிருந்த காரணத்தினால் உயிரோடு நீந்தி கொண்டிருந்த தவளையும் பருந்துவாய்க்கு இரையாக போயிற்றாம். அப்படித்தான் அந்த தவளையின் நிலையிலே இருக்கிற மண்டூகங்களாக தமிழ்நாட்டிலே எடப்பாடி தலைமையிலான ஒரு கூட்டம் கொஞ்ச நெஞ்சம் இடங்களையாவது தன் கட்சிக்கு தமிழர் கோட்டம். இது ஒன்றும் எலெக்ஷனுக்காகவும் அதன் பேரால் கலெக்ஷனுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல. இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற பொழுது கூட சொன்னார், பொதுக்குழுவை கூட்டி இருக்கிற ஒரு நடிகர் 2026 நான் முதலமைச்சர் ஆவேன் என்று பேசுகிறார். நெஞ்சில் குடியிருக்கிற ரசிக பெருமக்களே என்று பேசுகிறாரேன். உண்மையிலேயே அவருக்கு மக்கள் மேல நம்பிக்கை அல்லது மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தா 100 கோடி 200 கோடி பணம் வாங்கி கொண்டு சினிமாவில் நடிக்கிறவர்கள் குறைந்தபட்சம் அந்த சினிமா வெளியிடுகிற பொழுது ரசிகர் ஷோன்னு நடத்துவாங்கல்ல, அந்த ரசிகர் ஷோவையாவது ரசிகர்களுக்காண்டி நடத்தியிருக்கணும். அன்னைக்கும் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டு விலை பேசி தன்னுடைய சினிமா தொழிலை நடத்திவிட்டு 2026 நான் முதலமைச்சர் என்று சொன்னால் ஆட வந்தவர்களை எல்லாம் தமிழ்நாடு ஆள வைத்து விட்டதனுடைய விளைவு. கேட்டால் சொல்கிறார்கள், அந்த துறையிலே இருந்து எம்ஜிஆர் வரவில்லையா, ஜெயலலிதா வரவில்லையா என்று கேட்கிறார்கள். அவர்களெல்லாம் விதிவிலக்குகள். அவர்களுக்கு அந்த ரசிகர் பட்டாளத்திற்கு தெரியாது. எம்ஜிஆர் முதலமைச்சராக வருவதற்கு முன்னதாகவே அவர் திமுகவிலே சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் என்கிறார். அண்ணாவினுடைய இதயத்திலே எடுத்து வைத்துக் கொள்ளப்பட்ட இதயக்கணியாக அறிவிக்கப்பட்டார். எம்ஜிஆர் திமுகவிலேயே சட்டப்பேரவை உறுப்பினர். அதற்கு பிறகு 72 தனி கட்சியை தொடங்கினார், மக்களை சந்தித்தார். 77 அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். சரி, அவரை விடுங்கள், ஜெயலலிதாவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஜெயலலிதா எப்படி வந்தார்? எம்ஜிஆரோடு 40 படங்களிலே நெருங்கி நடித்தேன் என்கிற நட்பை பயன்படுத்தி அதிமுகவிலே சேர்ந்தார். எம்ஜிஆரால் சத்துணவு திட்ட இயக்குனராக உறுப்பினராக அறிவிக்கப்பட்டார். மாநிலங்களவை உறுப்பினராக டெல்லிக்கு போனார். எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டதனுடைய முழுதாக முடிந்ததான இல்லை. 89 ஜா அணி ஜே அணியாக சேவலாக புறாவாக 2ஆக பிரிந்திருந்தார்கள். இறுதியிலே புறா பறந்து போயிற்று, செத்தே இறந்தே போயிற்று. சேவல் நிலைத்தது. அதிமுகவை ஜெயலலிதா ஒருமுகப்படுத்தினார், கையகப்படுத்தினார். அப்படித்தான் ஜெயலலிதா அதிமுகவுக்கு தலைவி. ராஜீவ்காந்தி பிரச்சாரத்திற்காக வந்தார், வந்த இடத்தில் இறந்து போனார். அந்த கொலைப்பழி திமுக மீது போடப்பட்டது.
எங்களுக்கும் அந்த படுகொலைக்கும் சம்பந்தமில்லை என்கிற விளக்கம் கொடுப்பதற்கு கூட அவசரமாக 91 தேர்தலை நடத்தினார்கள். அதனாலே அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தார். எல்லோரும் எம்ஜிஆராக ஜெயலலிதாவாக நினைத்து சினிமாவில் இருந்த அவர்கள் வரவில்லையா, இவர்கள் வரவில்லையா, அவர்களைப் போல நானும் என்று சொன்னால், ஆந்திராவிலே ரஜினிகாந்தை விட உச்ச நட்சத்திரமாக இருந்த சிரஞ்சீவி கட்சியே தொடங்கி 2007 தேர்தலை சந்தித்தார். 270 தொகுதிகள் அடங்கிய ஆந்திராவில் வெறுமனே 18 தொகுதிகளிலே தான் வெற்றி பெற்றார். பிறகு அடுத்த தேர்தல் வருவதற்கு முன்னதாக தன் கட்சியை காங்கிரஸ் கட்சியோடு இணைத்து கொண்டார். இப்படி நாட்டில் பல வரலாறுகள் இருக்கிறது. எல்லோரும் எம்ஜிஆராக ஜெயலலிதாவாக மாறிவிட முடியாது. தாடி வைத்தவரெல்லாம் பெரியாராக வந்துவிட முடியாது. தலைப்பாகை கட்டியவரெல்லாம் பாரதியாக மாறிவிட முடியாது. பொடி போட்டவரெல்லாம் அண்ணாவாக வந்துவிட முடியாது. பேனா எடுத்து எழுதியவரெல்லாம் கலைஞராக வந்துவிட முடியாது. எம்ஜிஆரை போல ஜெயலலிதாவை போல நானும் முதலமைச்சர் என்றால் இது யாரை ஏமாற்றுகிற வேலை? சினிமாவில் வேணும்னா டைரக்டரை எழுதி கொடுப்பாரு, ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணிட்டு சினிமாவில் நடிக்கலாம், டேக் ஆக்ஷன் சொன்ன உடனே நடிக்கலாம். ஆனால் அரசியல் அப்படி இல்லை. மக்களோடு மக்களாக நிற்க வேண்டும். இங்கே சொன்னார்களே, தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பலம் வராத கிராமம் கிடையாது, அவர் ஏற்றி வைக்காத கருப்பு சிவப்பு கொடி கிடையாது என்று சொன்னார்களே, அப்படி 50 ஆண்டு கால வரலாற்றை தனக்கு பின்னாலே வைத்திருக்கிறவர் தளபதி அவர்கள். அவர் தலைமையிலான ஆட்சியை வீழ்த்துவதற்கு நாங்கள் சினிமா துறையிலிருந்து நாளைக்கு முதலமைச்சர் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே இருக்கிற வாக்காளர்கள் ஒன்றும் அவ்வளவு பைத்தியக்காரர்கள் அல்ல. கொரோனா காலத்தில் எல்லாரும் வீட்டில் இருந்து வேலை பார்த்தாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த அலுவலகமே சொல்லிடுச்சு, நீங்கள் அலுவலகத்துக்கு வர வேண்டாம், வீட்டில் உட்காந்து வேலை பாருங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு. அரசியல் அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இருக்க முடியாது, நடத்த முடியாது. மக்களோடு மக்களாக நிற்கணும். இங்கே சொன்னாங்களே, ஆளுங்கட்சியாக இருக்கிற நாங்கள் நாளைக்கு போராட்டத்திற்காக களத்திற்கு வருகிறோம், ஒன்றிய அரசை கண்டித்து போராட்டம் நடத்துகிறோம், 4000 கோடி நிதி எங்கே என்று கேட்டு போராடுகிறோம் என்று சொன்னார்களே, அது திமுக. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் போராட்டம் என்பது எங்களுடைய குருதியோடு இரண்டர கலந்தது. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்டு நினைத்திடும் சிறைச்சாலை என்பதற்கு ஏற்ப சிறைச்சாலைகளுக்காகவும் போராட்டங்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட பேர் இயக்கம் லட்சிய பாசறை திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க என்ன பண்ணீங்க? கொரோனா காலத்தில் வெள்ள காலத்தில் பாதிக்கப்பட்டவர்களை 100 குடும்பத்தை தன்னுடைய பனையோர் வீட்டிற்கு அழைத்து இந்தா அப்படி 5 கிலோ அரிசின்னு போட்டோ எடுத்து பத்திரிகையில் போட்டீங்க, நான் மக்களோடு இருக்கிறேன்னு காட்டுவதற்கு. ஆனால் கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை ஒரு நேரடியாக அவர்களை போய் மருத்துவமனையிலே பார்த்து, நோயாளிகளை மாத்திரமல்ல மருத்துவர்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கு இந்த ஆட்சி ஆதரவாக இருக்கும் என்கிற நம்பிக்கையை விதைத்தவர் முதலமைச்சராக இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவர் தலைமையிலான ஆட்சியை வீட்டிற்கு விரட்டுவதற்கு இன்றைக்கு ஒவ்வொரு மூலையில் ஒவ்வொரு கூட்டம் இன்றைக்கு வெறி கொண்டு அலைந்திருக்கிறது என்று சொன்னால், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் கண்டிக்கிறோம். எதற்காக மத்திய அரசாங்கத்தோடு எங்களுக்கு பிணக்கல்? எதற்காக வேண்டுமென்றே மோடியை நாங்கள் எதிர்க்கிறோமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த இயக்கத்திற்கு என்று இருக்கிற ஒரு 70-80 ஆண்டு கால வரலாறு என்பது கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட பேர் இயக்கம். 1970 பிப்ரவரி 22ஆம் நாள் திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டில் தலைவர் கலைஞர் இந்த இயக்கத்திற்கென்று ஒரு தாரக மந்திரத்தை முழக்கத்தை அறிவித்தார். அதுதான், அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 50 முழக்கங்களிலே ஒரு முழக்கம். இந்தி எப்பொழுதெல்லாம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை எதிர்ப்போம் என்கிற தாரக மந்திரத்தோடு பீடநடை போடுகிற பேர் இயக்கம் திமுக என்று சொன்னால்,
இன்றைக்கு மீண்டும் இந்தி என்கிற மந்தி தமிழ்நாட்டிற்குள்ளே நுழைய பார்க்கிறது என்று சொன்னால் அதை கண்டிக்கிறோம் என்கிற உணர்வோடு வீதிக்கு வருகிற இயக்கம்தான் திமுக. கேட்டால் மும்மொழி கொள்கை, இந்தியை நாங்கள் திணிக்கவில்லை, முதல் மொழி தாய்மொழி, இரண்டாவது மொழி உலக பொதுமறையாய் இருக்கிற பொதுவாய் இருக்கிற ஆங்கிலம், மூன்றாவது மொழி எந்த மொழியை வேண்டுமானாலும் அவர்கள் படித்துக் கொள்ளலாம், நாங்கள் இந்தி என்று கட்டாயப்படுத்தவில்லை என்கிறார்கள். நாங்கள் கேட்பதெல்லாம், இந்தியை தாய்மொழியாக வைத்திருக்கிற மாநிலங்களில் நீங்கள் இரண்டாவது மொழியாக சொல்லிக் கொடுக்கிற ஆங்கிலம் இருக்கிறதா? மூன்றாவது மொழி அதற்கு பிறகு பார்க்கலாம். இரண்டாவது மொழியாய் இருக்கிற ஆங்கிலமே அங்கே கிடையாது. முழுக்க முழுக்க இந்தியை மாத்திரமே படித்து விட்டுத்தான் அங்கே வேலை கிடைக்காமல் குஜராத்திலே இருந்து, ஒரிசாவிலே இருந்து, மகாராஷ்டிராவிலே இருந்து பானிபூரி விற்பதற்கு தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். கட்டிட வேலை பார்த்தவர்கள், ஹோட்டலிலே வேலை பார்த்தவர்கள், இன்றைக்கு விவசாய வேலை செய்வதற்கு வரைக்கும் தொழிலாளர்கள் இந்தி படித்துவிட்டு, இந்தியை மாத்திரமே தெரிந்து கொண்டு விட்டு அவர்கள் தமிழ்நாட்டிலே தொழிலுக்கு வருகிறார்கள். ஆனால் தமிழ் ஆங்கிலம் படித்திருக்கிற நம்முடைய சகோதரர்கள் இன்றைக்கு எங்கே வேலை பார்க்கிறார்கள் கேட்டால் இஸ்ரோவில் வேலை பார்க்கிறார்கள். இன்றைக்கு சுந்தர் பிச்சை என்று கூகுளிலே உச்சபட்ச உயரத்திலே இருக்கிறவர் படித்திருக்கிற மொழி தாய்மொழி தமிழ், இரண்டாவது மொழியாக உலக பொதுமொழியாக ஆங்கிலம். நாங்கள் இந்தியை படிக்கவில்லை, நாங்கள் அரசு ஆரம்ப பள்ளிக்கூடங்களிலே படித்தவர்கள் என்று மயில்சாமி அண்ணாதுரையிலே இருந்து, வீரமுத்துவிலே இருந்து எல்லாரும் பகிரங்கமாக சொல்கிறார்கள் என்றால், இந்தி படித்தால்தான் நீங்கள் உலகத்திலே நடமாட முடியும், பானிபூரி வேண்டுமானாலும் கூட ஹிந்தி படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது யாரை ஏமாற்ற? தமிழ்நாட்டிலே இருக்கிற மக்களை இரண்டாந்தர குடிமக்களாக மாத்திரமல்ல, குடிமகன் என்கிற நிலையிலே இருந்தே முற்றிலுமாக ஒழிப்பதற்காக. ஒரே நாடு, ஒரே கார்டு, ஒரே ஃப்ராடு என்கிற நிலையில்தான் இன்றைக்கு மோடி அரசாங்கம் திட்டங்களை உருவாக்குவதற்கு எத்தனிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய மொழியை அழிக்க பார்க்கிறார்கள், நம்முடைய தமிழ் இனத்தை அழிக்க நினைக்கிறார்கள், நிலப்பரப்புகளை முற்றிலுமாக அழித்து ஒழிக்கின்ற முயற்சியில் தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்லி 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற தமிழ்நாட்டிற்கு இனி 31 தொகுதி தான் என்று அறிவிக்க இருக்கிறார்கள் என்று சொன்னால், உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் மகாராஷ்டிராவுக்கும் அதிகப்படியான உறுப்பினர்களை கொடுத்து 848 உறுப்பினர்கள் கொண்ட புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை உருவாக்கி வைத்துவிட்டு தமிழ்நாட்டின் உரிமையிலே கை வைக்கிறார்கள் என்று சொன்னால், 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குரலுக்கே அங்கே டெல்லியிலே பதில் கிடைக்கவில்லை. இந்த குரல் மேலும் ஒடுங்குகிற பொழுது தமிழ்நாட்டினுடைய நாளைய உரிமை என்னவாகும் என்கிற அச்சத்திலேதான் இதை முளையிலேயே கிள்ளி எறிகிற முயற்சியில் தளபதி இறங்கி இருக்கிறார். அனைத்து கட்சியை கூட்டுகிறார், அனைத்து மாநில முதலமைச்சர்களோடு கூட்டங்களை நடத்துகிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டு முதல்வராக மாத்திரமல்ல, ஒன்றிய அரசிலே இருக்கிற, ஒன்றிய ஆட்சியிலே இந்தியாவிலே இருக்கிற முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக கலைஞர் காட்டிய பாதையில் இன்றைக்கு பீடு நடை போடுகிற பெரும் தலைவராம் தளபதியின் பிறந்த நாளை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், உழவர் போன்ற பெரியார் அண்ணா உழைப்பு தோற்காது, உயிர்நிகர் கலைஞரின் செம்மண் செயற்கை உரங்களை ஏற்காது, கழகம் கண்ட விதைகள் இடிமழை காற்றுக்கு அஞ்சாது, கண்ட கண்ட பயிர்கள் திராவிட கழனியில் விளையாது, விளையும் நின்முகம் தவிர தளபதியே விழிகள் பிறரை நோக்காது, விளைந்து படர்ந்த மல்லிகை கொடியில் வேறொன்று பூக்காது, தவழும் பிள்ளையும் தளபதியே நின் தொண்டு மறக்காது, பாட்டன் கொடுத்த ஊட்டம் இருக்க தோல்வி உனக்கேது என்று கேட்டார்களே, அந்த கவிஞனின் வழியிலே நின்று தளபதியை வாழ்த்துவோம், உதயசூரியனுக்கு வெற்றியை சேர்ப்போம், நாளை ஆர்ப்பாட்டத்தில் மோடி அரசாங்கத்தை எதிர்ப்போம், வாய்ப்பிருந்தால் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி உரை அணிகுதிச்சான் ஊராட்சியின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பால் அருள்தாஸ் அவர்கள். மாண்புமிகு
தமிழ்நாடு முதலமைச்சர் 72வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்த தலைமை கழக பேச்சாளர் புதுக்கோட்டை விஜயா அம்மா அவர்களே மற்றும் இளம் பேச்சாளர் மோகன் அவர்களே, எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களே மற்றும் கழக சட்ட திட்ட திருத்தக்குழு இணை செயலாளர் அண்ணன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகளே, ஒன்றிய கழக நிர்வாகி அவர்களே, கிளை கழக நிர்வாகிகளே, காவல்துறை நண்பர்களே மற்றும் கிராம பொதுமக்களே, கழக தோழர்களே, இந்த விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய ஒளி அமைப்பு மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கூவத்தூர் ஊராட்சி மேலத்தெருவிலிருந்து மாற்றுக் கட்சியிலிருந்து திராவிட மாடல் அரசன் தளபதியார் அவர்களின் ஆட்சியின் மீதும் நமது மண்ணின் மைந்தர் அமைச்சர் மீது நம்பிக்கை கொண்டு தங்களை கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள். காளிமுத்து, தனவேல், வெங்கடாஜலபதி, சதாசிவம், சண்முக சுந்தரம், லட்சுமணர், ராமர், அற்பு என்கின்ற இளையராஜா, சங்கர், காளிமுத்து, கலியபெருமாள், இடையக்குறிச்சியை சார்ந்த பழனிவேல், அடுத்ததாக கேஎன் குப்பத்தை சார்ந்த சேகர், பொன்னையன், பாலு, தீபக், ரத்தினம், காமராஜ் அனைவரும் தங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள்.
கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் கூடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் கூடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்கூடி
you.